அந்த பெரிய மீட்டிங் ஹாலின் அமைதியை கிழித்து கொண்டு ஒரு தடிமனான ஃபைல் டமார் என்று மேஜை மீது மோதி நாலாபுறமும் சிதறியது. இனிமே இந்த ஆஃபீஸ் பக்கமே வராதீங்கப்பா. உங்கள் பழைய காலத்து பிஸ்னஸ் ஸ்டைல் தான் இந்த பல நூறு கோடி நஷ்டத்துக்கு காரணம். காலம் மாறிடுச்சு, ஆனால் நீங்கள் மாறலை என்று கத்தினான் மூத்த மகன் ராஜேஷ். அவனது குரலில் தந்தை என்ற மரியாதையோ பாசம் என்ற ஈரமோ துளியும் இல்லை. 40 வருட உழைப்பில் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய தொழிலதிபர் விஸ்வநாதன் தன் சொந்த மகன்களின் வார்த்தைகளால் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல் நின்றிருந்தார். தன் முகத்திற்கு நேரே சிதறி கிடந்த பேப்பர்களையும் கர்வத்தோடு நிற்கும் மகன்களையும் ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது. பெற்ற பிள்ளைகளால் கௌரவம் சிதைக்கப்பட்ட அந்த தந்தை நள்ளிரவு 1 மணிக்கு இலக்கின்றி தன் காரை எடுத்துக்கொண்டு நெடுஞ்சாலையில் அதிவேகமாக பாய்ந்தார். நெஞ்சு வலியும் தலை சுற்றலும் துரோகத்தின் வேதனையும் அவரை மரணத்தின் எல்லைக்கே இழுத்து சென்றன. இப்படியே எங்காவது காரை மோதி இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா என்ற விபரீத எண்ணம் அவர் மனதில் தோன்றியது. அப்போதுதான் கார் ஒரு கிராமத்து தாபாவின் முன்னால் வந்து நின்றது. அங்கே அந்த நள்ளிரவு பனி பொழிவிலும் ஒற்றை லந்தர் விளக்கின் மங்கலான வெளிச்சத்திலும் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டது. ஒரு 10 வயது சிறுவன் கிழிந்த சட்டையோடு வறுமைக்கு நடுவிலும் உதடுகள் அசைய ஒரு பழைய புத்தகத்தை அத்தனை தீவிரமாக படித்து கொண்டிருந்தான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பிஞ்சு சிறுவனின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் விஸ்வநாதனின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை அந்த மாபெரும் தொழிலதிபர் அப்போது அறிந்திருக்கவில்லை. பணம், சொத்து, துரோகம் மற்றும் உன்னதமான பாச பிணைப்பிற்கு நடுவே நடக்க போகும் ஒரு மாபெரும் வாழ்வியல் போரின் தொடக்கம் இதோ. விடியற் காலை 6 மணிக்கே விஸ்வநாதன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அலுவலகத்தின் மீட்டிங் ஹால் போர்க்களம் போல காட்சியளித்தது. மேஜை எங்கும் சிதறி கிடந்த பைல்களும் கணினியில் மின்னிய சிவப்பு நிற நஷ்ட கணக்குகளும் அங்கு நிலவிய பதற்றத்தை அப்பட்டமாக காட்டின. விஸ்வநாதன் ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த சென்னையின் பிரம்மாண்டமான விடியலை பார்த்தபடி நின்றிருந்தார். 40 வருட உழைப்பு, நேர்மை, வியர்வை இவை அனைத்தும் சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த சாம்ராஜ்யம். ஆனால் இன்று எல்லாமே ஒரு சீட்டுக்கட்டு போல சரிந்து கொண்டிருப்பதை அவரால் நம்ப முடியவில்லை. அவருடைய பெருங்கனவான VN கிராண்ட் மால் என்ற பிரம்மாண்ட ஷாப்பிங் மால் திட்டம் திறக்கப்பட்ட சில மாதங்களிலேயே முடங்கி போனது. பார்ட்னர்களின் ஏமாற்று வேலை, எதிர்பாராத சந்தை வீழ்ச்சி என அனைத்தும் சேர்ந்து பல 100 கோடி ரூபாய் நஷ்டத்தை நிறுவனத்தின் மேல் சுமத்தி இருந்தது. எல்லாம் உங்களால் தான்ப்பா. நாங்க அன்னைக்கே சொன்னோம் இந்த பட்ஜெட் நமக்கு செட் ஆகாதுன்னு. கேட்டீங்களா? மூத்த மகன் ராஜேஷின் கடுமையான குரல் அந்த அறையின் அமைதியை கிழித்தது. 30களின் இறுதியில் இருந்த ராஜேஷின் முகத்தில் பக்குவத்தை விட நஷ்டத்தினால் வந்த ஆத்திரமும் ஈகோவும் தான் அதிகமாக தெரிந்தன. அவனுக்கு பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்த இளைய மகன் ரமேஷ் அண்ணனின் பேச்சுக்கு தாளம் போடுவது போல, ஆமாப்பா, பிஸ்னஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? மார்க்கெட்ல நம்ம பேரே கெட்டு போச்சு. பேங்க்ல இருந்து நோட்டீஸ் அனுப்ப போறாங்க. இதுக்கு முழு பொறுப்பும் நீங்க தான் என்று தன் பங்கிற்கு பழியை தூக்கி போட்டான். விஸ்வநாதன் மெல்ல திரும்பினார். மகன்களின் வார்த்தைகள் அவருடைய நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. ராஜேஷ், ரமேஷ், பிஸ்னஸ்ல லாப நஷ்டம் சகஜம்பா. இந்த மால் ப்ராஜெக்ட்ல நாம போட்ட கணக்கு தப்பல. நம்ம கூட இருந்தவங்க பண்ணின துரோகம் என்று அவர் விளக்க முயன்றார். நிறுத்துங்கப்பா என்று கத்தினான் ராஜேஷ். அவன் குரலில் தந்தை என்ற மரியாதையோ பாசமோ துளியும் இல்லை. துரோகம், நேர்மைன்னு இன்னும் பழங்காலத்து கதையை பேசிட்டு இருக்காதீங்க. உங்க பழைய காலத்து பிசினஸ் ஸ்டைல் தான் இந்த நஷ்டத்துக்கு காரணம். காலம் மாறிடுச்சு, ஆனா நீங்க மாறல. உங்க பிடிவாதத்தால இன்னைக்கு நானும் ரமேஷும் சொசைட்டில தலை குனிஞ்சு நிக்கிறோம். ராஜேஷ், என்ன வார்த்தை பேசுற? இந்த விஸ்வநாதன் யாருக்கும் துரோகம் பண்ணி சம்பாதிக்கல. உங்களை இந்த நிலைமையில உட்கார வைக்க நான் பட்ட கஷ்டம் என்று விஸ்வநாதனின் குரல் தழுதழுத்தது. கண்களில் கண்ணீர் முட்டியது. கஷ்டப்பட்டீங்க சரி, அதுக்காக இப்ப எங்களை நடு தெருவுல நிக்க வைப்பீங்களா? இனிமே உங்க பேச்சை நம்பி எங்களால ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியாது என்று ரமேஷ் முகத்தை திருப்பி கொண்டான். பெத்த மகன்களே தன்னை ஒரு குற்றவாளியை போல நடத்துவதை விஸ்வநாதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாரடைப்பு வந்துவிடும் போல் நெஞ்சு வலிக்க தொடங்கியது. அப்போது மேஜை மீது இருந்த VN குரூப்ஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பு மற்றும் சொத்து விபரங்கள் அடங்கிய முக்கிய ஃபைலை ராஜேஷ் கையில் எடுத்தான். இனிமேலும் உங்களை இந்த ஆபீஸ்ல விட்டா எஞ்சி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கௌரவமும் போயிடும். அதனால இனிமே நீங்க ஆபீஸ் பக்கமே வராதீங்க. பிசினஸ் விஷயத்துல தலை நிற்காதீங்க என்று கத்திக்கொண்டே கையில் இருந்த தடிமனான ஃபைலை விஸ்வநாதனின் முகத்திற்கு நேரே மேஜையில் ஓங்கி வீசி எறிந்தான் ராஜேஷ். டமார் என்ற சத்தத்துடன் ஃபைல் மேஜையில் மோதி பேப்பர்கள் நாலாபுறமும் சிதறின.
அந்த சத்தம் விஸ்வநாதனின் இதயத்தை உடைப்பது போல் இருந்தது. ஃபைல் விழுந்த சத்தத்தை விட தன் மகனின் அநாகரிகமான செயல் அவரை உலுக்கியது. ஆபீஸ் பக்கமே வராதீங்க என்ற வார்த்தைகள் அவர் காதுகளில் ரிங்காரமிட்டன. தான் பெற்ற பிள்ளைகளா தன்னை இப்படி அவமானப்படுத்துகிறார்கள்? சிதறி கிடந்த பேப்பர்களையும் கர்வத்தோடு நிற்கும் மகன்களையும் ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது. அதற்கு மேல் அங்கு நிற்க அவருக்கு தெம்பு இல்லை. வார்த்தைகள் வராமல் நெஞ்சை பிடித்தபடி தள்ளாடும் கால்களோடு அந்த மீட்டிங் ஹாலை விட்டு வெளியேறினார் விஸ்வநாதன். அவர் பின்னால் சிதறி கிடந்த பேப்பர்கள் ஒரு மாபெரும் தொழிலதிபரின் வீழ்ச்சியை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தன. இரவு 12 மணி இருக்கும். சென்னை மாநகரமே அமைதியில் மூழ்கி இருந்தது. ஆனால் விஸ்வநாதனின் மனதிற்குள் மட்டும் ஒரு மாபெரும் எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. மாலை ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. மகன்கள் செய்த அவமானம், தூக்கி எறியப்பட்ட ஃபைல், இனி ஆபீஸ் பக்கமே வராதீங்க என்ற ராஜேஷின் வார்த்தைகள் எல்லாம் அவர் காதுகளில் இடி முழக்கம் போல கேட்டுக்கொண்டே இருந்தன. படுக்கை அறையில் படுத்திருந்தும் அவரால் கண்களை மூட முடியவில்லை. நெஞ்சு பகுதியில் ஒரு இனம் புரியாத பாரமும் லேசான வலியும் பரவ தொடங்கியது. அது உடலின் வலி அல்ல, பெற்ற பிள்ளைகளால் கௌரவம் சிதைக்கப்பட்ட ஒரு தந்தையின் மனவலி. அறைக்குள் இருந்தால் மூச்சு முட்டுவது போல் இருந்தது. மெல்ல எழுந்து சத்தமில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். முத்தத்தில் நின்றிருந்த தன் கார் சாவியை கையில் எடுத்தார். நள்ளிரவில் யாருக்கும் சொல்லாமல் காரை ஸ்டார்ட் செய்துவிட்டு அந்த பெரிய பங்களாவை ஒரு முறை ஏறிட்டு பார்த்தார். 40 வருடம் இரவை பகலாக்கி உழைத்து அவர் கட்டிய வீடு அது. ஆனால் இன்று அங்கே அவருக்கு அனுமதி இல்லை. கார் சென்னையின் வெறிச்சோடிய சாலைகளில் வேகமாக பாய்ந்தது. அவருக்கு எங்கு போவது என்று தெரியவில்லை. இலக்கில்லாத அந்த பயணம் நகரத்தின் எல்லைகளை தாண்டி தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி சென்றது. சாலையின் இருபுறமும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருக்க காரின் முகப்பு வெளிச்சம் மட்டுமே பாதையை காட்டிக் கொண்டிருந்தது. கார் ஓட்ட ஓட்ட அவர் கண்களில் இருந்து கண்ணீர் மளமளவென சரிந்தது. ஸ்டியரிங்கை பிடித்திருந்த கைகள் நடுக்கமுற்றன. நெஞ்சு வலி அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இப்படியே எங்காவது காரை மோதி இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா என்ற விபரீத எண்ணம் கூட ஒரு கணம் அவர் மனதில் தோன்றி மறைந்தது. சுமார் 2 மணி நேர தொடர் பயணத்திற்கு பிறகு சென்னை நகரத்தின் அடையாளங்கள் முழுமையாக மறைந்து கார் ஒரு கிராமத்து பகுதியை நெருங்கியது. நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நெடுஞ்சாலை உணவகம் ஒன்று தென்பட்டது. வழக்கமாக இரவில் லாரிகள் நிற்கும் அந்த தாபா அன்று நள்ளிரவு என்பதால் கூட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. கூரை வேய்ந்த அந்த எளிய கடையின் முன்னால் ஒரு லந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நெஞ்சு வலியும் தலை சுற்றலும் அதிகமாகவே மேற்கொண்டு காரை ஓட்ட முடியாமல் அந்த தாபாவின் முன்னால் காரை நிறுத்தி பிரேக் போட்டார் விஸ்வநாதன். சீட்டிலேயே சாய்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு மூச்சை இழுத்து விட்டார். அப்போதுதான் கடையின் ஒரு மூலையில் நிலவொளியும் அந்த லந்தர் விளக்கின் வெளிச்சமும் சங்கமிக்கும் இடத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டது. அங்கே சுமார் 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவன் அணிந்திருந்த சட்டை ஆங்காங்கே கிழிந்து தையல் பிரிந்து பழசாக இருந்தது. ஆனால் அவருடைய கவனம் முழுவதும் அவன் மடியில் இருந்த ஒரு பழைய புத்தகத்தின் மீதுதான் இருந்தது. அந்த நள்ளிரவிலும் தூக்கத்தை கடந்து கடையின் துடைப்பத்தையும் பாத்திரங்களையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உதடுகள் அசைய ஏதோ தீவிரமாக படித்து கொண்டிருந்தான். அந்த காட்சி விஸ்வநாதனின் நெஞ்சை தொட்டது. பசியும் வறுமையும் சூழ்ந்த அந்த சூழலிலும் கிழிந்த சட்டையோடு அந்த சிறுவன் காட்டிய படிப்பு மீதான ஆர்வம் விஸ்வநாதனை உற்று நோக்க வைத்தது. பல நூறு கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தும் தன் மகன்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் பாசத்தையும் கற்றுத்தர முடியாமல் போனதே என்ற ஏக்கம் அவர் மனதில் எழுந்தது. கோடி கோடியாய் பணம் இருந்தும் தன் மகன்கள் கர்வத்தால் அழிகிறார்கள். ஆனால் இங்கே ஏதுமற்ற ஒரு சிறுவன் விளக்கு வெளிச்சத்தில் தன் எதிர்காலத்தை தேடுகிறான். காரின் கதவை திறந்து கொண்டு மெல்ல கீழே இறங்கினார் விஸ்வநாதன். தள்ளாடும் கால்களோடு அந்த சிறுவனை நோக்கி நடந்தார். நில ஒளியில் அவர் நிழல் விழுந்ததும் அந்த சிறுவன் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்களில் பயமில்லை, ஒரு உன்னதமான ஒளியும் மரியாதையும் மட்டுமே இருந்தது. நள்ளிரவு தாபாவின் அந்த ஒற்றை லந்தர் விளக்கின் வெளிச்சத்தில் விஸ்வநாதன் தள்ளாடியபடி வந்து அங்கு போடப்பட்டிருந்த ஒரு மர பெஞ்சில் அமர்ந்தார். நெஞ்சு வலியோடு சேர்த்து மன பாரமும் அவரை அழுத்த கைகளால் தலையை தாங்கியபடி கண்களை மூடிக்கொண்டார். ஐயா, ரொம்ப டயர்டா இருக்கீங்களா?
இந்தாங்க சுட சுட இஞ்சி டீ, குடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். மென்மையான ஆனால் தீர்க்கமான ஒரு குரல் கேட்டு விஸ்வநாதன் கண்களை திறந்து பார்த்தார். அந்த 10 வயது சிறுவன் கையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஆவி பறக்கும் தேநீரோடு நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் அத்தனை அமைதியும் புன்னகையும் இருந்தன. அவனது கிழிந்த சட்டையும் வறுமையும் அவனுடைய அழகிய குணத்தை மறைக்கவில்லை. விஸ்வநாதன் மெல்ல கையை நீட்டி அந்த தேநீர் டம்ளரை வாங்கி கொண்டார். சூடான அந்த டம்ளர் அவர் கைகளுக்கு ஒரு இதத்தை கொடுத்தது. ஒரு மடக்கு குடித்தார். இஞ்சியின் காரமும் தேநீரின் சுவையும் அவரது மூளை நரம்புகளை சற்றே சுறுசுறுப்பாக்கின. உன் பேர் என்ன தம்பி? விஸ்வநாதனின் குரல் தழுதழுத்தது. என் பேர் அன்புங்கய்யா என்று கைகளை கட்டிக்கொண்டு பணிவோடு பதிலளித்தான் அந்த சிறுவன். அன்பு, அழகான பேரு. இந்த நள்ளிரவுல எல்லாரும் தூங்குற நேரத்துல இந்த வறுமையிலையும் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் படிக்கிற? தூக்கம் வரலையா என்று கேட்டார் விஸ்வநாதன். அன்பு லேசாக சிரித்தான். வறுமைதான் ஐயா என்னை தூங்க விடாம பண்ணுது. இப்ப நான் தூங்குனா என் எதிர்காலமே தூங்கிடும். படிப்பு மட்டும்தான் எங்களை மாதிரி ஆளுங்களோட நிலைமையை மாத்தும்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க. அந்த 10 வயது சிறுவனின் பதிலில் இருந்த முதிர்ச்சி விஸ்வநாதனை ஆச்சரியப்படுத்தியது. அதே சமயம் சொகுசான வாழ்க்கையும் கோடிக்கணக்கான பணமும் இருந்தும் நன்றியுணர்வே இல்லாமல் கர்வத்தோடு ஆடிய தன் மகன்கள் ராஜேஷும் ரமேஷும் அவர் நினைவுக்கு வந்தனர். பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு வராத பக்குவம் இந்த ஏழை சிறுவனுக்கு எப்படி வந்தது? அன்பு விஸ்வநாதனின் முகத்தையே உற்று பார்த்தான். அந்த பெரிய தொழிலதிபரின் கண்களில் தேங்கி இருந்த கண்ணீரும் முகத்தில் இருந்த விரக்தியும் அந்த சிறுவனுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தின. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய நஷ்டம் இல்லனா யாரோ உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னு தோணுது. ரொம்ப கவலையா இருக்கீங்களா என்று நிதானமாக கேட்டான். விஸ்வநாதன் ஒரு பெருமூச்சை வெளிப்படுத்தினார். ஆமாம் அன்பு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தோணுது. நான் ஆசையா வளர்த்தவங்களே என்னை நடு தெருவுல நிக்க வச்சுட்டாங்க. நான் தோத்துட்டேன் அன்பு, முழுசா தோத்துட்டேன் என்று கூறிவிட்டு அறியாமல் ஒரு சிறுவனைப் போல விஸ்வநாதன் அழத் தொடங்கினார். அன்பு பதற்றம் அடையவில்லை. மெல்ல விஸ்வநாதனின் அருகில் வந்து தன் பிஞ்சு கரங்களால் அவருடைய நடுக்கமுற்ற கைகளை பற்றி கொண்டான். ஐயா, எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முடிந்து போன தவறை நினைத்து கலங்குவது நம்ம இன்னும் பலவீனமாக்கும். உடைஞ்சு போன பாத்திரத்தை வச்சு சமைக்க முடியாது, ஆனா புது பாத்திரத்தை உருவாக்க முடியும். நடந்ததை மாத்த நம்மால முடியாதுங்க ஐயா. ஆனா அடுத்து என்ன செய்யணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க தோத்துட்டதா நினைக்காதீங்க. ஏன்னா உயிர் இருக்கிற வரைக்கும் இங்க யாருமே முழுசா தோற்கிறது இல்ல. உங்க கவனம் பூரா இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதுல தான் இருக்கணும். 10 வயது சிறுவனின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் சாதாரண பேச்சாக தெரியவில்லை. விஸ்வநாதனுக்கு அது ஒரு ஞானத்தை போதிப்பது போல இருந்தது. முடிந்து போன தவறை நினைத்து கலங்குவது நம்ம இன்னும் பலவீனமாக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் வையுங்கள். இந்த வரிகள் விஸ்வநாதனின் மூளையில் சவுக்கால் அடித்தது போல் ஒலித்தன. தன் மகன்கள் ஃபைலை முகத்தில் எறிந்தபோது கூனி குறுகி போன அந்த தொழிலதிபர் ஒரு 10 வயது சிறுவனின் வார்த்தைகளால் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். அவர் கண்களில் இருந்த விரக்தி மறைந்து ஒரு புதிய பொறி பறக்க தொடங்கியது. இத்தனை காலம் நேர்மையாக உழைத்த தனக்கு மீண்டும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க எவ்வளவு நேரம் ஆகிவிடப் போகிறது? விஸ்வநாதன் அன்புவின் தோள்களை பற்றி கொண்டார். அன்பு, நீ சாதாரண பையன் இல்லடா. செத்துப்போன என் நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்த கடவுள் நீ என்றார் நெகிழ்ச்சியோடு. அன்பு பேசிய வார்த்தைகளின் வீரியம் விஸ்வநாதனை இன்னும் அந்த வியப்பிலிருந்து மீட்கவில்லை. அந்த நள்ளிரவிலும் சுறுசுறுப்பாக முகத்தில் எந்தவித சோர்வுமின்றி வேலை செய்து கொண்டிருந்த அந்த சிறுவனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தாபாவின் உள்ளே இருந்து கல்லாப்பெட்டியை சரி செய்து கொண்டிருந்த அந்த தாபாவின் முதலாளி பெரியசாமி வெளியே வந்தார். விஸ்வநாதன் போன்ற ஒரு பெரிய மனிதர் தன் கடை பெஞ்சில் அமர்ந்திருப்பதை கண்டு வியப்புடன் அவரிடம் நெருங்கினார். வணக்கம் ஐயா, தம்பி கொடுத்த இஞ்சி டீ நல்லா இருந்ததா? இந்த நேரத்துல இங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று பெரியசாமி அக்கறையோடு விசாரித்தார். விஸ்வநாதன் மெல்ல புன்னகைத்து, டீ ரொம்ப பிரமாதம் தம்பி. அதை விட இந்த அன்பு பையனோட பேச்சு இன்னும் பிரமாதம். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு அறிவா பேசுறானே, இவன் உங்களோட மகனா என்று கேட்டார். பெரியசாமி ஒரு பெருமூச்சை வெளிவிட்டு, இல்லைங்கய்யா, இவன் என் பையன்
பையன் இல்ல, இவன் அம்மாவும் இவனும் பக்கத்துல இருக்கிற ஒரு குடிசையில தங்கி இருக்காங்க. ரொம்ப ஏழை குடும்பம். பகல் முழுக்க இவன் அம்மா கூலி வேலைக்கு போவாங்க. இந்த அன்பு பையன் சாயங்காலத்துல இருந்து நைட்டு வரைக்கும் என் கடையில பாத்திரம் கழுவுறது, சப்ளை பண்றதுன்னு சின்ன சின்ன வேலைகள் செய்வான். நான் தர்ற காசை வச்சுதான் அவங்க வீட்டு அடுப்பே எரியுது என்றார் விஸ்வநாதன் ஆர்வத்துடன். ஆனா இந்த நள்ளிரவிலையும் ஒரு பழைய புத்தகத்தை வச்சு இவ்வளவு தீவிரமா படிச்சுக்கிட்டு இருக்கானே, புத்தகம் எல்லாம் இவனுக்கு யாரு வாங்கித்தாரா என்று கேட்டார் பெரியசாமி. அன்புவை ஒரு பாச பார்வையோடு பார்த்துவிட்டு, அதுதான் ஐயா இந்த பையனோட ஆச்சரியமே. நம்ம ஊர் எல்லையில ஒரு பெரிய குப்பை கிடங்கு இருக்குங்கய்யா. அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய பேப்பர் கடையில கிலோ கணக்குல வர கிழிஞ்ச புத்தகங்கள், பழைய மேகசின்களை எல்லாம் இவன் தேடி எடுப்பான். குப்பைக்கு நடுவுல கிடக்கிற அந்த பழைய புத்தகங்களை தான் இவன் நைட்டு முழுக்க லந்தர் வெளிச்சத்துல வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். படிப்பு மேல இவனுக்கு அப்படி ஒரு வெறி என்றார் பெருமையாக. பெரியசாமி சொன்னதை கேட்க கேட்க விஸ்வநாதனின் நெஞ்சம் உருகியது. குப்பைக்கு நடுவே கிடக்கும் புத்தகங்களை எடுத்து படிக்கும் ஒரு சிறுவன் தன் மகன்கள் ராஜேஷும் ரமேஷும் வெளிநாட்டில் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படித்தும் மனித நேயத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த வறுமையிலும் அன்புவிடம் இருக்கும் அந்த அறிவும் பண்பும் விஸ்வநாதனை நெகிழ செய்தது. பெரியசாமி கடையின் உள்ளே சென்றதும் விஸ்வநாதன் அன்புவை அருகில் அழைத்தார். அன்பு, இங்கே வா தம்பி என்றார் பாசத்தோடு. அன்பு தன் கையில் இருந்த துணியை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு, சொல்லுங்கய்யா, இன்னும் ஒரு டீ வேணுங்களா என்று கேட்டான். டீ வேண்டாம் அன்பு, உன்னை பத்தி உன் முதலாளி சொன்னார். குப்பைக்கு நடுவுல இருக்கிற புத்தகங்களை எடுத்து படிக்கிற உன்னோட இந்த நிலைமையை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ நினைச்சா பெரிய ஆளாக வரலாம். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கே உன்னை ஒரு நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து உன்னோட படிப்பு செலவு முழுவதையும் நானே ஏத்துக்கிறேன். நீ இந்த தாபாவுல வேலை செய்ய வேண்டாம். என்ன சொல்ற என்றார் விஸ்வநாதன். தன் மகன்களிடம் காட்ட முடியாத தந்தை பாசத்தை அன்புவிடம் காட்டி விஸ்வநாதன் தன்னிடம் இருக்கும் கோடிக்கணக்கான பணத்தின் பலத்தால் இந்த உதவியை செய்ய முன்வந்தார். அன்பு இதை கேட்டு துள்ளி குதிப்பான் என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் அங்கு நடந்தது வேறு. அன்புவின் முகம் சட்டென்று மாறியது. அவனது கண்களில் இருந்த புன்னகை மறைந்து ஒரு கம்பீரமும் சுய மரியாதையும் குடியேறியது. விஸ்வநாதன் நீட்டிய கைகளை அவன் பற்றி கொள்ளவில்லை. மாறாக ஒரு படி பின்னால் நகர்ந்து நின்றான். ரொம்ப நன்றிங்கய்யா, ஆனா உங்க உதவி எனக்கு வேண்டாம் என்றான் உறுதியான குரலில். விஸ்வநாதன் அதிர்ந்து போனார். ஏன் அன்பு, வறுமையில கஷ்டப்படுற உனக்கு நான் நல்ல எண்ணத்தோட தானே உதவி செய்கிறேன், ஏன் வேண்டாம்னு சொல்ற? அன்பு தன் கிழிந்த சட்டையை லேசாக நீவி விட்டு கொண்டே விஸ்வநாதனின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். ஐயா, நீங்க பெரிய பணக்காரர், நல்ல மனசோட தான் சொல்றீங்க. ஆனா எங்க அம்மா எனக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்காங்க. யாருடைய தயவிலும் பிச்சையிலும் வாழ்ற வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கஷ்டப்பட்டாலும் நம் உழைப்புல வர்ற கஞ்சியை குடிச்சிட்டு வாழணும்னு சொல்லி இருக்காங்க. உங்க தயவுல நான் படிச்சா நாளைக்கு நான் பெரிய ஆளாகும் போது என் படிப்புக்கு பின்னாடி உங்களோட காசு தான் இருக்கும், என் உழைப்பு இருக்காது. நான் யாருடைய தயவிலும் படிக்க மாட்டேன் ஐயா. என் சொந்த உழைப்புல நானே சம்பாதிச்சு படிப்பேன். 10 வயது சிறுவனின் அந்த சுய மரியாதை கலந்த பதில் விஸ்வநாதனின் முகத்தில் சவுக்கால் அடித்தது போல் இருந்தது. அன்புவின் வார்த்தைகள் விஸ்வநாதனுக்கு ஒரு மாபெரும் பாடத்தை புகட்டின. பணம் மட்டுமே எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கிவிட முடியாது. சுய மரியாதையும் உழைப்பும் தான் ஒரு மனிதனின் உண்மையான சொத்து. தன் மகன்கள் ராஜேஷும் ரமேஷும் தன் தயவிலும் தன் பணத்திலும் தான் வளர்ந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு உழைப்பின் அருமையும் தெரியவில்லை, தந்தையின் மதிப்போ சுய மரியாதையோ தெரியவில்லை. விஸ்வநாதன் மெய்மறந்து நின்றார். அந்த 10 வயது சிறுவன் தன் கோடிக்கணக்கான பணத்தில் கர்வத்தை அப்படியே சுக்கு நூறாக்கி அவருக்கு முன்னால் ஒரு இமாலய மலையைப் போல உயர்ந்து நின்றதாக விஸ்வநாதனுக்கு தோன்றியது. நள்ளிரவு கடந்து அதிகாலை 2 மணி ஆகி கொண்டிருந்தது. பனிப்பொழிவு அதிகமாக இருந்தாலும் விஸ்வநாதனின் மனதிற்குள் புதியதொரு வெப்பம் பரவி இருந்தது. அன்புவின் சுய மரியாதை கலந்த பேச்சு அவரை பணத்தின் கர்வத்திலிருந்து விடுவித்து ஒரு மனிதனாக யோசிக்க வைத்திருந்தது. விஸ்வநாதன் மீண்டும் அந்த மர பெஞ்சில் அமர்ந்து அன்புவை அருகில் அழைத்தார். சரி அன்பு, நீ உன் சொந்த உழைப்பிலேயே படி. நான் உன்னை வற்புறுத்தல. ஆனா எனக்கு ஒரு பெரிய மனக்குறை இருக்குடா. என் வாழ்க்கையில ஒரு பெரிய பிசினஸ் நஷ்டம். என் சொந்த பசங்களை என்னை ஒதுக்குற அளவுக்கு ஒரு பெரிய தோல்வி. அந்த நஷ்டத்துல இருந்து எப்படி மீண்டு வரதுன்னே எனக்கு தெரியல என்று தன் ஷாப்பிங் மால் நஷ்டத்தை பற்றி ஒரு குழந்தையைப் போல அவனிடம் மறைமுகமாக கொட்டினார். அன்பு தன் கையில் இருந்த புத்தகத்தை மூடி மேஜை மேல் வைத்தான். விஸ்வநாதனின் முகத்தை பார்த்தவன், ஐயா, நான் சின்ன பையன், எனக்கு உங்க பிசினஸ் பத்திலாம் பெருசா தெரியாது. ஆனா நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு
பண்ணினீங்க? ஏன் நஷ்டம் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா என்று ஆர்வமாக கேட்டான். விஸ்வநாதன் லேசாக புன்னகைத்து, நான் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டினேன் அன்பு. பல 100 கடைகள், பிரம்மாண்டமான தியேட்டர் எல்லாமே வச்சேன். ஆனா ஜனங்க யாரும் அங்க வராததால கடைகள் எதுவும் வாடகைக்கு போகல. போட்ட காசெல்லாம் முடங்கி போச்சு. என் பசங்க அந்த இடத்தை அப்படியே அடிமாட்டு விலைக்கு வித்துடலாம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அந்த இடத்தை விற்க மனசில்லை என்றார் வேதனையோடு. அன்பு சில நொடிகள் அமைதியாக யோசித்தான். அவனது குட்டி மூளைக்குள் ஏதோ ஒரு கணக்கு ஓடியது. பின்னர் தன் மழலை மாறாத குரலில் பேசத் தொடங்கினான். ஐயா, அந்த இடத்தை அவசரப்பட்டு வித்துடாதீங்க. நான் எங்க அம்மா கூட வார சந்தைக்கு போவேன். அங்க சின்ன சின்ன ராட்டினங்கள், பலூன் சுடுற கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அம்மா எனக்கு அங்க இருக்கிற ராட்டினத்துல விளையாட காசு தருவாங்க. நான் விளையாடுறதை ஆசையா பார்த்துட்டு அம்மா அங்கேயே நிப்பாங்க. நான் விளையாடி முடிக்கிற வரைக்கும் அம்மாவுக்கு அங்க இருக்கிற கடைகள்ல இருந்து ஏதாச்சும் பொருள் வாங்க டைம் கிடைக்கும். இதையே உங்க மாலுக்கும் செஞ்சா என்ன? விஸ்வநாதன் புருவத்தை உயர்த்தி, எனக்கு புரியல அன்பு, கொஞ்சம் தெளிவா சொல்லு என்றார். ஐயா, இப்ப இருக்கிற பெரிய பெரிய மால்ல பெரியவங்க வாங்குற துணிகள், நகைகள் தான் அதிகமா இருக்கும். ஆனா குழந்தைகளுக்குன்னு பெருசா எதுவும் இருக்காது. நீங்க ஏன் அந்த மால்ல பாதியை குழந்தைகளுக்கு பிடிச்ச பிரம்மாண்டமான விளையாட்டு பூங்காவா மாத்தக்கூடாது? விதவிதமான ராட்டினங்கள், கேம்ஸ், கார்ட்டூன் பொம்மைகள்னு அங்க வையுங்க. ஒரு வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு அந்த இடம் பிடிச்சு போனா அந்த குழந்தை அடம் பிடிச்சாவது தன் அப்பாவையும் அம்மாவையும் அங்க கூட்டிட்டு வரும். குழந்தைகள் வந்தா கண்டிப்பா அவங்க பெற்றோர்களும் உள்ள வருவாங்க. அப்படி வரவங்க சும்மா போக மாட்டாங்க. அங்க இருக்கிற கடைகள்ல பொருட்களை வாங்குவாங்க, ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. அப்ப உங்க கடைகளும் தானா வாடகைக்கு போகும். பிசினஸும் சூப்பரா நடக்கும். அன்பு சொல்லி முடித்ததும் அந்த நள்ளிரவு தாபாவில் ஒரு மாபெரும் மௌனம் நிலவியது. விஸ்வநாதன் அப்படியே உறைந்து போய் நின்றார். பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் மார்க்கெட்டிங் மேனேஜர்களும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்து வந்த தன் மகன்களும் யோசிக்காத ஒரு உன்னதமான கஸ்டமர் சைக்காலஜி பிசினஸ் ஐடியாவை இந்த ஒற்றை லந்தர் வெளிச்சத்தில் குப்பை தொட்டி புத்தகங்களை படித்து வளர்ந்த ஒரு 10 வயது சிறுவன் மிக எளிதாக கூறிவிட்டான். குழந்தைகள் வந்தால் பெற்றோர்கள் வருவார்கள், பெற்றோர்கள் வந்தால் கடைகள் இயங்கும். இந்த எளிய தத்துவம் விஸ்வநாதனின் மூளையில் மின்னலாய் பாய்ந்தது. அடுத்த கணமே விஸ்வநாதனுக்குள் முடங்கி கிடந்த அந்த மாபெரும் தொழிலதிபர் சிங்கத்தை போல வீறு கொண்டு உயிர் பெற்று எழுந்தார். அவர் கண்களில் தோல்வியின் சுவடுகள் மறைந்து சாதிக்க துடிக்கும் ஒரு புதிய வீரியம் பிறந்தது. நஷ்டமடைந்த தன் பிஎன் கிராண்ட் மால் சாம்ராஜ்யத்தை எப்படி மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்ற முழு வரைபடமும் அவர் மனக்கண்ணில் தெளிவாக தெரிந்தது. விஸ்வநாதன் இருக்கையை விட்டு எழுந்து அன்புவை வாரி அணைத்துக் கொண்டார். அவர் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அன்பு, நீ சாதாரண பையன் இல்லடா, நீ என் பிசினஸ் குரு. என் மகன்கள் என்னை வீழ்த்த நினைச்ச இடத்துல என்னை எப்படி நிமிர்ந்து நிற்க வைக்கணும்னு நீ எனக்கு கத்து கொடுத்துட்ட. இந்த விஸ்வநாதனோட அடுத்த இன்னிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த உலகமே பார்க்கத்தான் போகுது என்று உரக்க கூறினார். கிழக்கே மெல்ல வானம் வெளுக்க தொடங்கியது. இருள் கலைந்து ஒரு புதிய விடியல் பிறப்பதைப் போல விஸ்வநாதனின் வாழ்விலும் ஒரு புதிய நம்பிக்கையின் விடியல் அங்கே தொடங்கியது. அதிகாலை 5 மணிக்கு விஸ்வநாதனின் கார் அந்த பிரம்மாண்ட பங்களாவின் வாசலில் வந்து நின்றது. நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறும் போது இருந்த விரக்தியோ நெஞ்சு வலியோ இப்போது அவரிடம் இல்லை. மாறாக அன்பு கொடுத்த அந்த புதிய விடியலின் திட்டம் அவர் முகத்தில் ஒரு கம்பீரமான ஒளியை தந்திருந்தது. நேராக தன் அறைக்கு சென்று குளித்து முடித்து எப்போதும் போல தனக்கே உரிய கம்பீரமான வெள்ளை சட்டையும் வேட்டியும் அணிந்து கொண்டு லிவிங் ரூமிற்குள் நுழைந்தார். அங்கே வழக்கத்திற்கு மாறாக ஒரு பெரும் பதற்றம் நிலவியது. சோபாவில் மூத்த மகன் ராஜேஷும் இளைய மகன் ரமேஷும் சில ஆவணங்களை கையில் வைத்தபடி அமர்ந்திருந்தனர். விஸ்வநாதனின் மனைவி பார்வதி ஒரு மூலையில் கவலை தோய்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தார். விஸ்வநாதன் உள்ளே நுழைந்ததும் ராஜேஷ் அவரை ஒரு அலட்சிய பார்வையோடு பார்த்தான். நேற்று இரவு தந்தையை அவ்வளவு அவமானப்படுத்தியும் அவனிடம் துளியும் குற்ற உணர்ச்சி இல்லை. வாங்கப்பா, நைட்டெல்லாம் எங்க போயிருந்தீங்கன்னு கேட்கல. ஆனா நீங்க இல்லாதப்போ நாங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம். அதை சொல்லத்தான் காத்துட்டு இருக்கோம் என்றான் ராஜேஷ் கையில் இருந்த ஃபைலை மேஜை மீது வைத்தபடி. விஸ்வநாதன் நிதானமாக ஒரு சோபாவில் அமர்ந்தான். என்ன முடிவு ராஜேஷ் என்று குரலில் எந்த பதற்றமும் இல்லாமல் கேட்டார். ரமேஷ் இடைமறித்து, மால் ப்ராஜெக்ட் நஷ்டமானதுக்கு அப்புறம் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் சரிஞ்சிடுச்சுப்பா. மார்க்கெட்ல நம்ம கௌரவம் போச்சு.
இனிமேலும் உங்களை நம்பி நாங்க எங்க எதிர்காலத்தை அடகு வைக்க முடியாது. அதனால இந்த விஸ்வநாதன் குரூப்ஸோட சொத்துக்களையும் கம்பெனி பங்குகளையும் எனக்கும் அண்ணனுக்கும் பாதியா பிரிச்சு எழுதி கொடுத்துடுங்க. நீங்க அதிகாரப்பூர்வமா ரிட்டையர் ஆகி வீட்டுல உட்கார்றது தான் எல்லாருக்கும் நல்லது என்றான் மிக சாதாரணமாக. என்னடா பேசுறீங்க? விடியறதுக்குள்ள சொத்தை பிரிக்கணுமா? உங்க அப்பாவை கௌரவமா வீட்டுல உட்கார சொல்றீங்களா, இல்ல இந்த வீட்டை விட்டு துரத்த பாக்குறீங்களா என்று பார்வதி கண்ணீரோடு கத்தினார். நீ சும்மா இருமா, பிசினஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் என்று தாயை அதட்டினான் ராஜேஷ். பின்னர் விஸ்வநாதனை நோக்கி, ஆமாப்பா, இதுதான் எங்க முடிவு. இந்த சொத்து பிரிப்பு பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. பிசினஸை நாங்க பாத்துக்கிறோம். இல்லனா நாங்க கம்பெனியை விட்டு பிரிஞ்சு தனியா போயிடுவோம். அப்புறம் உங்க கம்பெனி மொத்தமா திவால் ஆகிடும், ஜாக்கிரதை என்று மிரட்டும் தொனியில் கூறினான். தன் ரத்தமே தனக்கு எதிராக நின்று சொத்தை பிரித்து கேட்டு தன்னை மிரட்டுவதைக் கண்டு விஸ்வநாதன் லேசாக நகைத்தார். அந்த சிரிப்பு மகன்களுக்கு புரியவில்லை. நேற்று வரை தங்களை கண்டு கலங்கிய தந்தை இன்று ஏன் சிரிக்கிறார் என்று இருவரும் குழம்பினர். அடுத்த கணம் விஸ்வநாதன் சோபாவிலிருந்து சட்டென்று எழுந்து நின்றார். அவரது பாசமான தந்தை முகம் மறைந்து 40 வருடங்களாக தமிழ்நாட்டின் மாபெரும் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ஆண்ட அந்த விஸ்வநாதன் அசல் முகம் வெளிப்பட்டது. டமார் என மேஜையை ஓங்கி மிதிப்பது போல கையை தட்டினார். நிறுத்துங்கடா கழுகுகளா என்று விஸ்வநாதன் சிங்கமாய் கர்ஜித்தார். அந்த அறையின் சுவர்கள் அதிரும் அளவுக்கு அவரது குரலில் வீரியம் இருந்தது. ராஜேஷும் ரமேஷும் அந்த சத்தத்தில் ஒரு அடி பின்வாங்கி பயத்துடன் தந்தையை பார்த்தனர். சொத்தை பிரிக்கணுமா? கம்பெனியை விட்டு போயிடுவீங்களா? போங்கடா. இந்த விஸ்வநாதன் குரூப்ஸோட ஒவ்வொரு செங்கலும் என் வேர்வையால, என் உழைப்பால உருவானது. நான் பிச்சை எடுத்து இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கலடா, என் நேர்மையால உருவாக்கினேன். உங்களுக்கு இந்த கம்பெனியில பங்கு வேணுமா? எதை வச்சு கேக்குறீங்க? நான் கொடுத்த கார், நான் கொடுத்த சொகுசு பங்களா, நான் கொடுத்த பணத்துல வெளிநாட்டுல படிச்ச படிப்பு, இதை தவிர உங்ககிட்ட சொந்தமா என்னடா இருக்கு? விஸ்வநாதனின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. அவர் ராஜேஷின் சட்டையை பிடிப்பது போல் நெருங்கி சென்று, நேற்று என் முகத்துல ஃபைலை வீசினப்போ நான் கலங்கி நின்னது என் தோல்வியை பார்த்து இல்லடா, உங்களை மாதிரி நன்றி கெட்ட ஜென்மங்களை பெத்துட்டேனேன்னு நினைச்சி. ஆனா இனிமே இந்த விஸ்வநாதன் யாருக்காகவும் கலங்க மாட்டான். பிசினஸ்ல ஒரு சரிவு வந்த உடனே பெத்த அப்பனையே வீழ்த்த பாக்குறீங்களா? கம்பெனி திவாலாகிடும்னு என்னை மிரட்டுறீங்களா? அவர் கையில் இருந்த சொத்து பிரிப்பு பத்திரங்களை அப்படியே இரண்டாக கிழித்து அவர்கள் முகத்திலேயே தூக்கி எறிந்தார். இந்த விஸ்வநாதன் இன்னும் சாகலடா. சிங்கம் நகத்தை மூடி வச்சிருந்தா அது சிங்கம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இனிமே இந்த பிசினஸ்ல கம்பெனியில ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடையாது. கம்பெனியோட MD பதவியில இருந்து உங்களை இப்பவே நீக்கிறேன். ஒழுங்கா மரியாதையா கௌரவமா இருக்கணும்னா இங்க இருங்க. இல்லை சொத்து வேணும் சுகம் வேணும்னு இன்னும் ஒரு வார்த்தை மிரட்டுனா உங்களை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே துரத்துவேன். இது விஸ்வநாதனோட கட்டளை. விஸ்வநாதனின் இந்த விஸ்வரூபத்தை கண்டு ராஜேஷும் ரமேஷும் அப்படியே உறைந்து போயினர். தந்தையிடம் எப்போதும் இல்லாத ஒரு மாபெரும் ஆளுமையும் ஆக்ரோசமும் இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதற்கு மேல் அங்கே ஒரு வார்த்தை பேசக்கூட அவர்களுக்கு துணிச்சல் வரவில்லை. விஸ்வநாதன் தன் கார் சாவியை கையில் எடுத்தார். பார்வதி, எனக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு வை. நான் ஆபீஸிற்கு போய் இந்த விஸ்வநாதனோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன் என்று கூறிவிட்டு கம்பீரமான நடை போட்டு வாசலை நோக்கி நடந்தார். விஸ்வநாதனின் கார் விஸ்வநாதன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தலைமை அலுவலகத்தின் முன்னால் வந்து கம்பீரமாக நின்றது. கார் கதவை திறந்து கொண்டு இறங்கிய விஸ்வநாதனின் முகத்தில் 40 வருட அனுபவத்திற்கே உரிய தீர்க்கமும் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் பளிச்சிட்டன. நேராக தன் அறைக்கு செல்லாமல் அவர் சென்றது நிறுவனத்தின் சட்ட ஆலோசகரும் அவருடைய 30 வருட கால நெருங்கிய நண்பருமான மூத்த வழக்கறிஞர் சேகரின் அறைக்குத்தான். விஸ்வநாதனை கண்டதும் சேகர் எழுந்து வந்து கைகளை குலுக்கினார். வாப்பா விஸ்வநாதன், நேத்து நைட்ல இருந்து மீடியாவுல நம்ம மால் ப்ராஜெக்ட் நஷ்டத்தை பத்தி கண்டபடி நியூஸ் வருது. உன்னை நினைச்சுதான் கவலையா இருந்தேன். ஆனா உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே என்றார் வியப்புடன். விஸ்வநாதன் நாற்காலியில் அமர்ந்து காலைய வீட்டு நடப்பு மற்றும் மகன்கள் சொத்தை பிரித்து கேட்டு மிரட்டிய விவரங்கள் அனைத்தையும் நிதானமாக கூறினார். அதை கேட்ட சேகரின் முகம் கவலையால் சுருங்கியது. அவர் எழுந்து சென்று அறையின் கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு விஸ்வநாதனின் அருகில் வந்து ரகசிய குரலில் பேசத் தொடங்கினார். விஸ்வநாதன், நான் உன்னோட அட்வொகேட் மட்டும் இல்ல, உன்னோட நல்ல நண்பன். அதனால சொல்றேன், ராஜேஷ் ரமேஷ் 2 பேரோட போக்கும் இப்போ சரியில்லை. மால் நஷ்டமான உடனே
உடனே அவங்க கம்பெனியோட ஆடிட்டர் கிட்டையும் போர்டு மெம்பர்கள் சிலர்கிட்டையும் ரகசியமா பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. உன்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தி பைத்தியக்காரன்னு சொல்லி கம்பெனி பொறுப்புல இருந்து தூக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க. பணம் அவங்க கண்ணை மறைக்குது விஸ்வநாதன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சேகர் தொடர்ந்தார். நீ உடனே ஒரு காரியம் பண்ணணும். கம்பெனியோட சொத்துக்கள் பங்குகள் எல்லாமே இன்னும் உன்னோட தனிப்பட்ட பேர்ல தான் இருக்கு. நீ இன்னைக்கே உன்னோட பழைய உயிலை மாற்றி எழுதணும். உனக்கு பின்னாடி சொத்துக்கள் அவங்களுக்கு போகுங்கிற அந்த விதியை மாத்தி கம்பெனியோட முழு அதிகாரமும் உன்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்னு புதுசா டிராஃப்ட் பண்ணணும். அப்பதான் அவங்க உன்னை மிரட்ட முடியாது என்று எச்சரித்தார். விஸ்வநாதன் சேகரின் கைகளை பற்றி கொண்டார். சேகர், நீ சொன்னபடியே எல்லா பேப்பரையும் ரெடி பண்ணு. இன்னைக்கே நான் புது உயில கையெழுத்து போடுறேன். ஆனா அவங்க என்னை வீழ்த்த நினைச்ச அதே மால் ப்ராஜெக்டை வச்சு நான் யாருன்னு அவங்களுக்கு நிரூபிக்க போறேன். அதுக்கு தான் இப்ப கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அடுத்த அரை மணி நேரத்தில் விஸ்வநாதன் நிறுவனத்தின் முக்கிய பொறியாளர்கள், மார்க்கெட்டிங் டீம் மற்றும் போர்டு மெம்பர்களின் அவசர கூட்டத்தை கூட்டினார். அந்த அறையின் ஒரு கோடியில் ராஜேஷும் ரமேஷும் முகத்தை சுளித்து கொண்டு அமர்ந்திருந்தனர். தந்தை என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கும் வன்மமே அவர்கள் முகத்தில் இருந்தது. விஸ்வநாதன் எழுந்து நின்றார். நம்முடைய விஎன் கிராண்ட் மால் நஷ்டமடைஞ்சது உண்மைதான். ஆனா அதை அப்படியே மூடி வைக்கவோ இல்ல அடிமாட்டு விலைக்கு விற்கவோ இந்த விஸ்வநாதனுக்கு இஷ்டமில்லை. அந்த பிரம்மாண்ட மாலுக்குள்ள நாம ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போறோம் என்றார். இனிமே அங்க என்ன சார் மாற்றம் பண்ண முடியும்? பல நூறு கோடி நஷ்டம் என்று ஒரு போர்டு மெம்பர் முணுமுணுத்தார். ராஜேஷ் நக்கலாக, அப்பா பிடிவாதம் பிடிச்சி கம்பெனியை மொத்தமா அழிக்காதீங்க என்றான். விஸ்வநாதன் அவர்களை கை காட்டி அமர சொன்னார். நம்முடைய மாலில் இருக்கும் முக்கால்வாசி இடத்தை ஆசியாவிலேயே மிகப்பெரிய இன்டோர் விளையாட்டு பூங்காவா மாற்ற போறோம். உலகத்தரம் வாய்ந்த 3D கேம்ஸ், பிரம்மாண்ட ராட்டினங்கள், குழந்தைகளை கவரும் கார்ட்டூன் உலகத்தை அங்கே உருவாக்க போறோம். நண்பர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு இடம் பிடிச்சிட்டா அந்த குழந்தை அடம் பிடிச்சாவது தன் பெற்றோரை அங்கே கூட்டிட்டு வரும். குழந்தைகள் உள்ளே வந்தா பெற்றோர்கள் தானா வருவாங்க. அப்படி வர கூட்டத்தால மாலில் இருக்கும் மற்ற துணிக்கடைகளும் ஹோட்டல்களும் தியேட்டர்களும் தானா லாப நோக்கில் இயங்க தொடங்கும். இதுதான் நம்முடைய புதிய பிளான். விஸ்வநாதன் அந்த திட்டத்தின் முழு வரைபடத்தையும் ப்ராஜெக்டையும் விவரித்து முடித்ததும் மீட்டிங் ஹாலில் இருந்த அத்தனை அதிகாரிகளும் பொறியாளர்களும் ஒரு நிமிடம் வாயெடுத்து போயினர். வாட் அன் ஐடியா சார். குழந்தைகளை டார்கெட் பண்ணா பேரண்ட்ஸ் தானா வருவாங்க. இந்த கஸ்டமர் சைக்காலஜியை நாம யோசிக்கவே இல்லையே. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் ஹிட் ஆகும் சார் என்று மார்க்கெட்டிங் ஹெட் உற்சாகமாக கத்தினார். கூட்டத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்றனர். இதை சற்றும் எதிர்பாராத ராஜேஷும் ரமேஷும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தந்தை எங்கே இருந்து இப்படி ஒரு அசாத்தியமான பிசினஸ் ஐடியாவை கொண்டு வந்தார் என்று அவர்களுக்கு புரியவில்லை. விஸ்வநாதன் தன் மகன்களை தீர்க்கமாக பார்த்தார். இன்றிலிருந்து இந்த விஎன் ஹிட்ஸ் வேர்ல்டு திட்டத்துக்கான வேலைகள் ஆரம்பமாகுது. அடுத்த 3 மாசத்துல மால் புது பொலிவோட திறக்கப்படணும். வேலைகளை தொடங்குங்க என்று சிங்கமாய் உத்தரவிட்டார். விஎன் ஹிட்ஸ் வேர்ல்டு திட்டத்தின் வேலைகள் அசுர வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன. விஸ்வநாதன் இரவு பகலாக அந்த மால் வளாகத்திலேயே நின்று உலகத்தரம் வாய்ந்த ராட்டினங்களையும் விளையாட்டு உபகரணங்களையும் நிறுவி கொண்டிருந்தார். அன்பு கொடுத்த அந்த ஒற்றை ஐடியா ஒட்டுமொத்த பிசினஸ் உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருந்தது. இன்னும் சில வாரங்களில் திறக்கப்படவிருக்கும் அந்த விளையாட்டு பூங்காவிற்கு இப்போதே கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்தும் விளம்பரதாரர்களிடமிருந்தும் கோடிக்கணக்கான ரூபாய் அட்வான்ஸ் தொகையாக வர தொடங்கியிருந்தது. நிறுவனம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்வது உறுதியானது. ஒரு மாலை நேரம் விஸ்வநாதன் தன் அலுவலக அறையில் அமர்ந்து புதிய ப்ராஜெக்டின் ஃபைல்களை சரிபார்த்து கொண்டிருந்தார். அப்போது கதவை அதிரடியாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர் ராஜேஷும் ரமேஷும். அவர்கள் முகத்தில் தந்தை சாதித்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோ கம்பெனி தப்பித்தது என்ற நிம்மதியோ இல்லை. மாறாக வரப்போகும் கோடிக்கணக்கான லாபத்தை பங்கு போட துடிக்கும் நரிகளின் பேராசை மட்டுமே இருந்தது. விஸ்வநாதன் நிமிர்ந்து பார்த்து, என்ன விஷயம்? இப்போதெல்லாம் கதவை தட்டும் நாகரிகம் கூட உங்களுக்கு மறந்து விட்டதா என்றார் நிதானமாக. ராஜேஷ் கையில் இருந்த ஒரு தடிமனான கவரை மேஜை மீது தூக்கி எறிந்தான். நாகரிகம் பேச இது நேரம் இல்லப்பா, இந்தாங்க, இது கோர்ட் நோட்டீஸ், எங்க வழக்கறிஞர் மூலமா உங்களுக்கு அனுப்பி இருக்கும் என்றான் கர்வத்துடன். விஸ்வநாதன் அதிர்ச்சியுடன் அந்த கவரை எடுத்து பிரித்து பார்த்தார். அதில் விஸ்வநாதன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் மொத்த சொத்துக்களிலும் புதிதாக தொடங்கப்படும் ஹிட்ஸ் வேர்ல்டு
திட்டத்தின் லாபத்திலும் தங்களுக்கு சம பங்கு வேண்டும் என்றும், இல்லையென்றால் நீதிமன்றம் மூலம் கம்பெனியின் கணக்குகளை முடக்க கோரியும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. விஸ்வநாதன் பேரிடி தாக்கியது போல் அமர்ந்திருந்தார். இது என்னடா இது? பெத்த அப்பனுக்கு எதிரா கோர்ட் நோட்டீஸா என்று அவர் குரல் நடுங்கியது. ரமேஷ் சற்றும் இரக்கமில்லாமல் பேசினான். ஆமாப்பா, இந்த கம்பெனி வளர்றதுக்கு நாங்களும் இத்தனை வருஷமா உழைச்சிருக்கோம். மால் நஷ்டமானப்போ பழியை உங்க மேல போட்டது தப்புதான். ஆனா இப்போ அது லாபத்தை நோக்கி போகும்போது எங்களை வெளியில உட்கார வச்சு நீங்க மட்டும் வேடிக்கை பார்க்க முடியாது. ஒழுங்கா இந்த ப்ராஜெக்ட்லயும் கம்பெனிலையும் எங்களுக்கு 50% ஷேர் கொடுத்துடுங்க. இல்லனா கோர்ட்டுக்கு போய் கம்பெனி மேல ஸ்டே வாங்கி இந்த பூங்காவை திறக்க முடியாம முடக்கிடுவோம். ஜாக்கிரதை என்று மிரட்டினான். ராஜேஷ், ரமேஷ், உங்களுக்காக தாண்டா இந்த சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினேன். ஆனா காரியம் முடிஞ்சதும் என்னை வீட்டுல உட்கார சொன்னீங்க. இப்போ பிசினஸ் நல்லா நடக்குதுன்னு தெரிஞ்சதும் கோர்ட்டுக்கு போறீங்களா? பணத்துக்காக பெத்த அப்பனையே நடுத்தருவுக்கு இழக்க பாக்குறீங்களே, நீங்கெல்லாம் என் ரத்தம் தானா என்று விஸ்வநாதன் நெஞ்சை பிடித்து கொண்டு கதறினார். சென்டிமெண்ட் பேசி எங்களை ஏமாத்த பார்க்காதீங்கப்பா. சட்டப்படி நாங்க கம்பெனியோட டைரக்டர்ஸ், எங்களுக்கு பங்கு வேணும், அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு இருவரும் கர்வத்தோடு அந்த அறையை விட்டு வெளியேறினர். அவர்கள் சென்ற பிறகு அந்த பெரிய அறையில் விஸ்வநாதன் தனியாக உறைந்து போய் உட்கார்ந்திருந்தார். 40 வருட உழைப்பில் வந்த நஷ்டம் கூட அவரை இந்த அளவுக்கு உடைக்கவில்லை. ஆனால் பெற்ற பிள்ளைகளின் இந்த சுயரூபமும் பண வெறியும் அவருடைய இதயத்தை அடியோடு சிதைத்து விட்டது. கண்கள் இருண்டு, காதுகளில் சத்தம் அடைப்பது போல் இருந்தது. வீட்டில் மனைவி பார்வதியிடம் சொன்னால் அவர் பதறி போவார். நண்பன் சேகரிடம் சொன்னால் சட்டப்படி பேசத் தொடங்குவான். ஆனால் இப்போது விஸ்வநாதனுக்கு தேவை சட்டமோ நியாயமோ இல்லை. துடித்து கொண்டிருக்கும் தன் மனதிற்கு ஒரு சிறிய ஆறுதல் மட்டுமே. அடுத்த சில நிமிடங்களில் விஸ்வநாதன் தன் காரை எடுத்தார். நகரின் சொகுசு வாழ்க்கையையும் பண பேய்களாக திரியும் மனிதர்களும் அவருக்கு நரகமாக தெரிந்தனர். கார் சென்னையின் எல்லைகளை தாண்டி இருண்ட நெடுஞ்சாலையில் அதிவேகமாக பாய்ந்தது. கடந்த முறை மரண பயத்தோடும் நெஞ்சு வலியோடும் சென்ற அதே பாதை. ஆனால் இந்த முறை துரோகத்தின் வழியோடு சென்றார். நள்ளிரவு 1 மணி இருக்கும். இருண்ட நெடுஞ்சாலையில் விஸ்வநாதனின் கார் அதிவேகமாக பாய்ந்து வந்து அந்த கிராமத்து தாபாவின் முன்னால் நின்றது. பெத்த பிள்ளைகள் அனுப்பிய கோர்ட்டு நோட்டீஸின் வழி தாங்காமல் தன் மனபாரத்தை கொட்டுவதற்கும் ஒரு துளி ஆறுதல் தேடியும் அவர் காரை விட்டு அவசரமாக இறங்கினார். ஆனால் எப்போதும் லந்தர் விளக்கின் வெளிச்சத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருக்கும் அந்த பிஞ்சு உருவம் இன்று அங்கே இல்லை. தாபாவின் பெஞ்சுகள் காலியாக கிடந்தன. உள்ளே பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்த முதலாளி பெரியசாமி காரின் சத்தம் கேட்டு வெளியே வந்தார். வாங்க ஐயா, என்ன இந்த நேரத்துல முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று பதற்றத்துடன் கேட்டார். பெரியசாமி, அன்பு எங்கே? அவனை காணோம் என்று விஸ்வநாதன் சுற்றிலும் தேடியபடி படபடப்புடன் கேட்டார். பெரியசாமி சாலையின் எதிர் திசையை காட்டி, அவன் இன்னைக்கு சீக்கிரமாகவே வேலையை முடிச்சுட்டான் ஐயா. நம் ஊர் எல்லையில இருக்கிற அந்த பெரிய குப்பை கிடங்குக்கு பக்கத்துல பழைய பேப்பர் கடைக்காரர் இன்னைக்கு ஒரு லோடு பழைய புஸ்தகங்களை இறக்கி இருக்காராம். அதுல தனக்கு தேவையான ஏதாச்சும் நல்ல புஸ்தகம் கிடைக்குமான்னு தேடுறதுக்காக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டார்ச் லைட்டை எடுத்துட்டு அங்க போனான் ஐயா என்றார். அதை கேட்டதும் விஸ்வநாதனின் இதயம் கனத்தது. நள்ளிரவு என்றும் பாராமல் வறுமையின் பிடியில் இருக்கும் அந்த சிறுவன் குப்பை கிடங்கை நோக்கி போயிருக்கிறான். உடனடியாக தன் காரை எடுத்துக்கொண்டு பெரியசாமி சொன்ன திசையில் வேகம் எடுத்தார் விஸ்வநாதன். நகரத்தின் எல்லை முடிந்த அந்த பகுதியில் லாரிகள் கொட்டிவிட்டு போன குப்பை மலை போல குவிந்து கிடந்தது. துர்நாற்றம் வீசும் அந்த பகுதிக்கு அருகில் ஒரு சிறிய தகர கொட்டகையில் பழைய பேப்பர் கடை இருந்தது. தூரத்தில் இருந்தே ஒரு சிறிய டார்ச் லைட்டின் வெளிச்சம் குப்பை மேட்டிற்கு அருகில் அசைந்து கொண்டிருப்பதை விஸ்வநாதன் கண்டார். காரை நிறுத்திவிட்டு துர்நாற்றத்தையும் பொருட்படுத்தாமல் விஸ்வநாதன் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தார். அங்கே நிலவின் மங்கலான ஒளியில் அழுகிய குப்பைகளுக்கும் சிதறி கிடக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளுக்கும் நடுவே அந்த 10 வயது சிறுவன் அன்பு அமர்ந்திருந்தான். அவனது கிழிந்த சட்டையில் குப்பை துகள்கள் ஒட்டி இருந்தன. ஒரு கையில் டார்ச் லைட்டை பிடித்து கொண்டு கரையேறிய அந்த பழைய புத்தக குவியலில் இருந்து தாள்கள் கிழிந்து போன ஒரு அறிவியல் புத்தகத்தை மிகவும் பத்திரமாக ஏதோ ஒரு பெரும் புதையலை கண்டுபிடித்த திருப்தியோடு தன் மார்போடு அணைத்து கொண்டான். சுற்றிலும் நாற்றமடிக்கும் குப்பை.
ஆனால் அதற்கு நடுவே ஒரு தெய்வீக புன்னகையோடு அமர்ந்திருக்கும் அந்த சிறுவன் விஸ்வநாதனின் கண்களுக்கு குப்பையில் கிடக்கும் ஒரு மாபெரும் வைரம் போல தெரிந்தான். லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தும் தன் மகன்களுக்கு வராத ஒரு உன்னதமான தேடலும் ஒழுக்கமும் ஏதுமற்ற இந்த சிறுவனிடம் குப்பை கிடங்கில் ஒளிர்கிறது. விஸ்வநாதனின் கண்களிலிருந்து கண்ணீர் மளமளவென சரிந்தது. தொண்டையை அடைக்க அன்பு என்று மெல்ல கூப்பிட்டார். அந்த நள்ளிரவு அமைதியில் அந்த குரல் கேட்டு அன்பு சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். விஸ்வநாதன் அழுது கொண்டே நிற்பதை கண்டதும் அவன் முகத்தில் ஒரு மாபெரும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் மின்னின. கையில் இருந்த புத்தகத்தை அப்படியே தரையில் வைத்துவிட்டு குப்பை மேட்டில் இருந்து சட்டென்று எழுந்து ஓடி வந்தான். ஐயா, நீங்களா இந்த நேரத்துல இங்க என்று கேட்டவன் விஸ்வநாதனின் கண்களில் வலியும் கண்ணீரை கண்டு பதறினான். ஐயா, ஏன் அழுகிறீங்க? யாரு உங்களை என்ன சொன்னா? உங்க பசங்க மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்களா என்று தன் பிஞ்சு கரங்களால் விஸ்வநாதனின் சட்டையை பற்றி கேட்டான். விஸ்வநாதன் அப்படியே குப்பை மேட்டின் அருகிலேயே மண்டியிட்டு அமர்ந்து அன்புவை வாரி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். ஒரு மாபெரும் தொழிலதிபர் 10 வயது ஏழை சிறுவனை கட்டி பிடித்து கொண்டு தன் ஒட்டுமொத்த அழுகையையும் அங்கே கொட்டினார். அன்பு, கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிற என் வீட்டுல எனக்கு நிம்மதி இல்லடா. ஆனா இந்த குப்பை மேட்ல உன்னை பார்க்கும் போதுதான் என் நெஞ்சு ஆறுதல் அடையுது. பெத்த பசங்களே துரோகம் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க அன்பு. எனக்கு வாழவே பிடிக்கலடா என்று தேம்பி தேம்பி அழுதார். அன்பு விஸ்வநாதனின் கண்ணீரை தன் குட்டி விரல்களால் மெதுவாக துடைத்து விட்டான். அவனது முகம் நில ஒளியில் அத்தனை அழகாக இருந்தது. அன்பு லேசாக புன்னகைத்து, ஐயா, நீங்க ஏன் அந்த பண பேய்களை நினைச்சு அழுகிறீங்க? உங்ககிட்ட கோர்ட்டு நோட்டீஸ் தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்கிட்ட இருக்கு தெரியுமா என்றான். விஸ்வநாதன் கண்ணீரை துடைத்து கொண்டு, என்ன அன்பு என்று பார்த்தார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கய்யா. உங்ககிட்ட இருக்கிற பணம், கார் எதையும் பார்த்து எனக்கு உங்களை பிடிக்கல. நீங்க என்கிட்ட காட்டுற அந்த பாசமும் நல்ல குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை என் சொந்த தாத்தா மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க வருவீங்கன்னு தான் நான் தினமும் அந்த தாபாவுல காத்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நீங்க இங்க தேடி வந்த உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அன்புவின் அந்த மழலை மாறாத ஆனால் உண்மையான அன்பு நிறைந்த வார்த்தைகள் விஸ்வநாதனின் இதயத்தில் இருந்த ஒட்டுமொத்த ரணங்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாக அமைந்தது. உலகமே தனக்கு எதிராக நின்றாலும் இந்த சிறுவனின் தூய்மையான அன்பு தனக்கு போதும் என்று விஸ்வநாதன் உணர்ந்தார். குப்பையில் கிடந்த அந்த வைரம் விஸ்வநாதனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஒளிர செய்ய தயாராக இருந்தது. குப்பை கிடங்கின் துர்நாற்றத்திற்கு நடுவே அன்பு சொன்ன அந்த வார்த்தைகள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கய்யா. விஸ்வநாதனின் ஒட்டுமொத்த மனபாரத்தையும் இறக்கி வைத்தது. கோடி கோடியாய் சொத்துக்கள் இருந்தும் தன் மகன்களிடம் கிடைக்காத உண்மையான பாசம் ஏதுமற்ற இந்த சிறுவனிடம் அல்ல அல்ல குறையாமல் கிடைப்பதை எண்ணி அவர் நெகிழ்ந்தார். அன்றைய இரவை கடந்து மறுநாள் காலையிலேயே விஸ்வநாதன் ஒரு உன்னதமான முடிவை எடுத்தார். அன்புவிடம் இந்த அறிவு தாகத்திற்கு தீனி போட நினைத்த அவர் அன்று மதியம் அன்புவை சென்னை நகரின் மையப்பகுதியில் இருந்த ஆசியாவிலேயே மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொது நூலகத்திற்கு அழைத்து சென்றனர். தாபாவில் லீவு எடுத்துக்கொண்டு விஸ்வநாதனின் சொகுசு காரில் ஏறி அமர்ந்த போது கூட அன்புவின் முகம் மாறவில்லை. ஆனால் அந்த நூலகத்தின் பிரம்மாண்ட நுழைவாயிலை கடந்து உள்ளே நுழைந்த அடுத்த கணம் அவனது கண்கள் அகல விரிந்தன. சுற்றிலும் கண்ணு கெட்டிய தூரம் வரை அடுக்கடுக்குகளாக பல மாடிகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் அணிவகுத்து நின்றன. லந்தர் விளக்கின் ஒளியிலும் குப்பை மேட்டிலும் கிழிந்த தாள்களை தேடி அலைந்த அந்த சிறுவனுக்கு அந்த இடம் ஏதோ ஒரு மாபெரும் புத்தக சொர்க்கத்திற்குள் நுழைந்தது போல இருந்தது. புத்தகங்களின் வாசம் அவன் நாசிகளை தீண்டியது. ஐயா, இது என்ன இடம் ஐயா? இவ்வளவு புஸ்தகங்களா? உலகத்துல இருக்கிற எல்லா புஸ்தகமும் இங்கேயே இருக்குமா என்று வியப்பின் உச்சத்துக்கே சென்று விஸ்வநாதனின் கைகளை பற்றி கேட்டான் அன்பு. விஸ்வநாதன் புன்னகையோடு அவனது தலையை வருடி, ஆமாம் அன்பு, இதுதான் புத்தகங்களின் உலகம். உனக்கு எந்த புத்தகம் பிடிக்குமோ அதை எடுத்து நீ இங்கே உட்கார்ந்து படிக்கலாம் என்றார். அடுத்த கணமே அன்பு உலகத்தையே மறந்தான். தன் வறுமை, தன் கிழிந்த சட்டை, பசி என அனைத்தையும் கடந்து புத்தக அலமாரிகளுக்கு நடுவே ஓடினான். அறிவியல்,
வரலாறு, தத்துவ புத்தகங்கள் என ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்து சிலிர்த்து போனான். அங்கிருந்த ஒரு மேஜையில் அமர்ந்து ஒரு பெரிய உலக வரைபட புத்தகத்தையும் விண்வெளி குறித்த அறிவியல் புத்தகத்தையும் விரித்து வைத்து படிக்கத் தொடங்கினான். 1.5 மணி நேரம் ஓடியதே தெரியவில்லை. சுற்றி இருந்த வாசகர்கள் அனைவரும் அந்த பெரிய நூலகத்தில் கிழிந்த சட்டையோடு அமர்ந்து உதடுகள் அசிய விண்வெளி தத்துவங்களை ஆழ்ந்து படித்து கொண்டிருந்த அந்த 10 வயது சிறுவனையே வியப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். விஸ்வநாதன் ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு அன்பு படிப்பதையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். லட்சங்கள் செலவழித்து தன் மகன்களுக்கு வாங்கி கொடுத்த கணினியும் வீடியோ கேம்களும் அவர்களை பண பேய்களாக்கியது. ஆனால் இந்த ஏழை சிறுவனை புத்தகங்கள் ஒரு மாமேதையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன என்பதை அவர் உணர்ந்தார். 1.5 மணி நேரத்திற்கு பிறகு மெல்ல அன்புவின் அருகில் சென்றார் விஸ்வநாதன். அன்பு, கிளம்பலாமாடா? உனக்கு என்னென்ன புத்தகங்கள் பிடிச்சிருக்கோ அதை என் சொந்த காசுல வாங்கி தரேன். இது உன் உழைப்புக்கு நான் தர கூலி இல்ல, உன்னோட அறிவு தாகத்துக்கு ஒரு தாத்தாவா நான் செய்யற சின்ன விஷயம் என்றார். அன்பு மறுப்பு எதுவும் சொல்லாமல் நெகிழ்ச்சியோடு தலையசைத்தான். விஸ்வநாதன் நூலகத்தின் விற்பனை பிரிவிற்கு சென்று அன்புவின் அறிவை மேலும் கூர்மையாக்கக்கூடிய 5 சிறந்த உலகத்தரம் வாய்ந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்தார். புத்தகத்தின் பெயர்: 1. அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள், லட்சிய கனவுகளை வளர்க்க. 2. விண்வெளி மற்றும் பிரபஞ்சத்தின் ரகசியங்கள், அறிவியல் அறிவை மேம்படுத்த. 3. உலக புகழ்பெற்ற பிசினஸ் சாதனையாளர்களின் கதைகள், ஆளுமை திறனை வளர்க்க. 4. திருக்குறள், வாழ்வியல் ஒழுக்கங்களை அறிய. 5. தலை சிறந்த உலக நாடுகள் உருவான வரலாறு, பொது அறிவை வளர்க்க. அந்த 5 புதிய நறுமணம் மாறாத புத்தகங்களையும் ஒரு பையில் போட்டு அன்புவின் கைகளில் கொடுத்தார் விஸ்வநாதன். அந்த புத்தக பையை வாங்கிய அன்பு ஏதோ உலக கோப்பையை வென்றது போல தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவனது கண்களில் மின்மினி பூச்சிகளாய் ஆனந்த கண்ணீர் மின்னியது. ரொம்ப நன்றி தாத்தா, என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை என்று முதல் முறையாக விஸ்வநாதனை தாத்தா என்று உரிமையோடு அழைத்தான். அந்த ஒரு வார்த்தையில் விஸ்வநாதன் உருகி போனார். சரி அன்பு, மணி ஆகுது, உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு உங்க அம்மாவையும் நான் பார்க்கணும், வா கிளம்பலாம் என்று கூறிவிட்டு விஸ்வநாதன் அன்புவுடன் அவனது குடிசை வீட்டை நோக்கி அவனது கிராமத்திற்கு பயணமானார். காரில் வரும் வழி நெடுகிலும் அன்பு தன் கையில் இருந்த அந்த 5 புதிய புத்தகங்களையே தடவி பார்த்து கொண்டு மழலை மாறாத குரலில் ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தான். விஸ்வநாதன் புன்னகையோடு ஸ்டியரிங்கை பிடித்து கொண்டு அவனது பேச்சை ரசித்து கொண்டிருந்தார். சொந்த மகன்கள் கொடுத்த துரோகத்தின் வடுக்கள் அன்புவின் தாத்தா என்ற ஒற்றை அழைப்பில் மெல்ல மறைந்து போயின. நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்து ஒரு குறுகலான மண் பாதையில் கார் நுழைந்தது. ஆங்காங்கே சிதறி கிடந்த சிறிய குடிசைகளுக்கு நடுவே ஒரு முள்வேலி வேயப்பட்ட எளிய சிறிய குடிசை வீட்டின் முன்னால் கார் வந்து நின்றது. தாத்தா, இதுதான் எங்க வீடு என்று உற்சாகமாக கூறிவிட்டு கையில் புத்தக பையுடன் கார் கதவை திறந்து கொண்டு கீழே குதித்தான் அன்பு. விஸ்வநாதனும் காரை நிறுத்திவிட்டு வேட்டியை மடித்து கட்டி கொண்டு இறங்கினார். இத்தனை பெரிய தொழிலதிபர் தன் வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான பகுதிக்கு வந்ததே இல்லை. சுற்றிலும் வறுமை தாண்டவமாடியது. மெல்ல குனிந்து அந்த சிறிய குடிசை வீட்டின் வாசலுக்குள் நுழைந்தார். உள்ளே ஒரு ஒற்றை விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. சுவரில் சில சமையல் பாத்திரங்களும் ஒரு மூலையில் அடுப்பும் இருந்தன. அடுப்பின் அருகில் அந்த வெட்கையான நள்ளிரவிலும் கூலி வேலைக்கு சென்று வந்த சோர்வில் ஒரு பெண்மணி கிழிந்த புடவையை கட்டிக்கொண்டு தையல் மிஷினில் ஏதோ துணியை தைத்து கொண்டிருந்தார். அம்மா, அம்மா, இங்க பாருமா, நான் சொன்னேனே அந்த நல்ல கார்பா வந்த தாத்தா, அவரே என்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருமா. எனக்கு 5 புது புத்தகம் வாங்கி தந்திருக்காருமா என்று அன்பு கத்திக்கொண்டே உள்ளே ஓடினான். அன்புவின் குரல் கேட்டு அந்த பெண் தையல் மிஷினை நிறுத்திவிட்டு, யாருடா அது இந்த நேரத்துல என்று முணுமுணுத்தபடியே மெல்ல திரும்பி வாசலில் நின்ற விஸ்வநாதனை பார்த்தார். அடுத்த கணம் அந்த சிறிய குடிசைக்குள் காலமே உறைந்து போனது போல ஒரு மாபெரும் மௌனம் நிலவியது. விஸ்வநாதன் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தார். அந்த முகத்தில் வறுமையின் ரேகைகளும் முதிர்ச்சியும் படர்ந்திருந்தாலும் 40 வருடங்களாக தன் குடும்பத்தோடு இரத்தமும் சதையுமாய் கலந்திருந்த அந்த முகம் விஸ்வநாதனுக்கு எப்படி மறக்கும்? அங்கே நின்றிருந்தது வேறு யாரும் அல்ல, விஸ்வநாதனின் பெற்ற தங்கை, தன் ஆசை தங்கை சரஸ்வதி. 10 வருடங்களுக்கு முன்பு விஸ்வநாதன் தன் பிசினஸ் கர்வத்தின் உச்சியில் இருந்தபோது தங்கை சரஸ்வதி ஒரு ஏழை தொழிலாளியை காதலிப்பதாக கூறினாள். நம்
நம் அந்தஸ்துக்கு இவன் தகுதி இல்லாதவன், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம கௌரவம் போயிடும் என்று கத்தி அவளை வீட்டை விட்டு துரத்தினார் விஸ்வநாதன். வறுமையான அந்த மனிதரை திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய சரஸ்வதி அதன் பின் அண்ணனை தேடி வரவும் இல்லை, தன் முகத்தை காட்டவும் இல்லை. விஸ்வநாதனுக்கு பேரிடி தாக்கியது போல இருந்தது. கால்கள் நடுங்கின, கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. சரஸ்வதி, நீயாமா? விஸ்வநாதனின் குரல் தழுதழுத்தது. அவரது ஒட்டுமொத்த சரீரமும் நடுங்கியது. சரஸ்வதியின் கண்களிலிருந்தும் கண்ணீர் மளமளவென சரிந்தது. அண்ணா, அண்ணே என்று கூப்பிட வந்தவள் தன் பழைய நினைவுகளும் அண்ணன் தன்னை துரத்திய அந்த அவமானமும் நினைவுக்கு வர சட்டென்று தன் கண்ணீரை துடைத்து கொண்டு முகத்தை கடினமாக்கி கொண்டாள். நீங்க எதுக்கு அண்ணே இங்க வந்தீங்க? என் புருஷன் இறந்து 5 வருஷமாச்சு. இந்த அனாதை தங்கை வறுமையில செத்துட்டாளான்னு பார்க்க வந்தீங்களா? இல்லை உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி என் ஏழ்மையை அசிங்கப்படுத்த வந்தீங்களா என்று நெஞ்சு வெடிக்க கேட்டாள் சரஸ்வதி. விஸ்வநாதன் அப்படியே அந்த மண் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தார். சரசு, என்னை மன்னிச்சிடுமா. அன்னைக்கு பண கர்வத்துல அந்தஸ்து பேய் கண்ணை மறைச்சதால உன்னை துரத்தினேன். ஆனா இன்னைக்கு நீ எந்த ஏழைன்னு சொல்லி என் தங்கையை துரத்தினியோ அதே வறுமையில வளர்ந்த உன் பையன் அன்புதான் செத்து போனா உன் அண்ணனோட பிசினஸுக்கும் நம்பிக்கைக்கும் உயிர் கொடுத்திருக்கான் சரசு. அவன் தான் என் பிசினஸ் குரு என்று கூறிவிட்டு விஸ்வநாதன் தன் தங்கையின் கால்களை பற்றி கொண்டு கதறி அழுதார். அன்பு ஒரு பக்கமும் விஸ்வநாதன் ஒரு பக்கமும் அழ, குடிசைக்கு வெளியே நிலவு தன் ஒளியை மௌனமாக தெளித்து கொண்டிருந்தது. அந்த சிறிய குடிசைக்குள்ளே நிலவிய மௌனத்தை இரு இதயங்களின் விம்மல் சத்தம் மட்டுமே கிழித்து கொண்டிருந்தது. மண் தரையில் மண்டிக்கிட்டு தன் கால்களை பற்றி கொண்டு ஒரு குழந்தையைப் போல அழுது கொண்டிருக்கும் தன் அண்ணன் விஸ்வநாதனை சரஸ்வதி உறைந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். தமிழ்நாடே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் தொழிலதிபர் தன் அந்தஸ்து, கௌரவம் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு ஏழை குடிசையின் மண் தரையில் கிடப்பதே அவளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. சரசு, என்னை மன்னிச்சிடுமா. அன்னைக்கு பண கர்வத்துல உன்னை துரத்தின இந்த அண்ணனை மன்னிச்சிடு. விஸ்வநாதனின் குரல் நெஞ்சு வெடிப்பது போல வெளிவந்தது. அண்ணனின் அழுகையும் அவரது தழுதழுத்த குரலும் சரஸ்வதியின் நெஞ்சுக்குள் தேக்கி வைத்திருந்த 10 வருட கோபத்தையும் பிடிவாதத்தையும் பனிக்கட்டி போல உருக செய்தன. அவள் அப்படியே கீழே அமர்ந்து விஸ்வநாதனின் கைகளை பற்றி கொண்டு கதறி அழுதாள். அண்ணே, நீங்க ஏன் அண்ணே என்னை அப்படி துரத்தினீங்க? உங்க தங்கை உங்ககிட்ட பணத்தையா அண்ணே கேட்டேன்? என் புருஷன் ஒரு ஏழை தொழிலாளியா இருந்தாலும் என்னை ஒரு மகாராணி மாதிரி தான் அண்ணே வச்சிருந்தார். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல அவர் என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் அண்ணே தெரியும் என்று தன் 10 வருட கால அழுகையை அண்ணனின் தோள்களில் கொட்டினாள். சரசு, உன் புருஷன் இறந்தது கூட தெரியாம என் தங்கை இந்த நிலைமையில இருக்கிறதை கூட கண்டுபிடிக்காம பிசினஸ்னு சுத்தின இந்த அண்ணன் ஒரு பாவிமா என்று விஸ்வநாதன் தன் தலையிலேயே அடித்து கொண்டார். சரஸ்வதி தன் கண்ணீரை துடைத்து கொண்டே, அவர் போனதுக்கு அப்புறம் இந்த அன்புவை வளர்க்க நான் படாத பாடுபட்டேன் அண்ணே. விடிஞ்சா 4 வீட்டுக்கு பாத்திரம் கழுவ போவேன், துணி துவைப்பேன். நைட்டு ஆனா இந்த தையல் மிஷின்ல உட்கார்ந்து விடிய விடிய துணி தைப்பேன். எதுக்காக தெரியுமா அண்ணே? என் பையன் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளா வரணும். ஆனா உங்களை மாதிரி பணக்காரனா இல்லாம நல்ல குணம் படைச்ச மனிதனா வரணும்னு தான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தேன் என்றால் ஏக்கத்துடன். அதை கேட்க கேட்க விஸ்வநாதனுக்குள் பாசம் பொங்கியது. அதே சமயம் தன் மனைவி பார்வதி அடிக்கடி தன்னிடம் சொன்ன வார்த்தைகள் அவர் நினைவுக்கு வந்தன. விஸ்வா, பணத்தை விட சொந்தங்கள் தான் பெருசு. என்னைக்கு இருந்தாலும் சரஸ்வதி உங்க தங்கை. அவளை ஒரு நாள் நீங்க தேடி போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் என்று அவள் மரண படுக்கையில் கூட வாக்கு வாங்கி இருந்தாள். விஸ்வநாதன் சரஸ்வதியின் தோள்களை பற்றி கொண்டு, சரசு, உன் அண்ணி சாகர வரைக்கும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாமா. அவளுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாத்த கடவுள் தான் எனக்கு இந்த வழியை காட்டி இருக்கார். இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காதுமா என்று கூறி தன் ஆசை தங்கையை நெஞ்சார கட்டிப்பிடித்து கொண்டார். அப்போது ஒரு மூலையில் கையில் புத்தக பையுடன் நின்று அழுது கொண்டே இதை பார்த்து கொண்டிருந்த அன்புவை விஸ்வநாதன் கவனித்தார். அன்பு, இங்கே வாடா என் ராசா என்று கைகளை நீட்டினார் விஸ்வநாதன். அன்பு மெல்ல நடந்து வர விஸ்வநாதன் அவனை தூக்கி தன் மடியில் உட்கார வைத்து கொண்டார். இத்தனை நாட்களாக அடையாளம் தெரியாத ஒரு கிராமத்து சிறுவன் என்று நினைத்து வியந்த அன்பு தன் சொந்த தங்கையின் மகன், தன் இரத்தத்தின் இரத்தமான தங்கை மகன் என்பதை உணரும் போது விஸ்வநாதனுக்குள் பாசம் கரை புரண்டு ஓடியது.
அன்புவின் பிஞ்சு முகத்தை இரு கைகளாலும் தாங்கி அவனது நெற்றியில் முத்தமிட்டார். அன்பு, நீ யாருடைய பிச்சையிலையும் தயவிலும் படிக்க வேண்டாம்டா. ஏன்னா இது உன்னோட மாமா சாம்ராஜ்யம். நீ தேடி தேடி படிச்சியே அந்த பழைய புத்தகங்கள். இனிமே உனக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை நல்ல புத்தகங்களையும் இந்த மாமா உனக்கு வாங்கி கொடுப்பேன். உன்னை ஒரு மேதையா மாத்துறது இனி இந்த மாமாவோட பொறுப்புடா என்றார் பெருமிதத்துடன். அன்பு விஸ்வநாதனின் கண்ணீரை துடைத்து, அப்போ நீங்க என் சொந்த மாமாவா தாத்தா? ச மாமா என்று மழலையாக கேட்க அந்த சிறிய குடிசைக்குள்ளே இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரு உன்னதமான மகிழ்ச்சி புன்னகை பூத்தது. இரத்த பாசத்தின் பிணைப்பு வறுமையின் இருளை விரட்ட தொடங்கி இருந்தது. அதிகாலை 6 மணி இருக்கும். விஸ்வநாதனின் பிரம்மாண்ட சொகுசுக்கார் அந்த பங்களாவின் கேட்டை கடந்து உள்ளே நுழைந்து முற்றத்தில் வந்து கம்பீரமாக நின்றது. கார் கதவை திறந்து கொண்டு முதலில் இறங்கிய விஸ்வநாதனின் முகத்தில் நேற்று இருந்த சோகமோ பலவீனமோ துளியும் இல்லை. மாறாக ஒரு மாபெரும் போருக்கு தயாரான தளபதியின் கம்பீரம் இருந்தது. அவர் காரின் பின் கதவை திறந்து, இறங்குங்க சரசு, உள்ளே வாங்க அன்பு என்றார் பாசத்தோடு. சரஸ்வதி தன் கிழிந்த புடவை சற்றே இழுத்து போர்த்தியபடி தயக்கத்தோடும் பயத்தோடும் காரை விட்டு கீழே இறங்கினாள். இத்தனை பெரிய பங்களாவை அவள் தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அன்பு தன் கையில் விஸ்வநாதன் வாங்கி கொடுத்த அந்த 5 புதிய புத்தகங்கள் அடங்கிய பையை உன்னதமான ஒரு புதையல் போல தன் மார்போடு அணைத்து கொண்டு ஆச்சரியத்துடன் அந்த பெரிய வீட்டை பார்த்தபடி இறங்கினான். விஸ்வநாதன் அவர்கள் இருவரையும் கௌரவமாக தன் வீட்டிற்குள் அழைத்து சென்றார். அதே நேரத்தில் லிவிங் ரூமில் அமர்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்த ராஜேஷும் ரமேஷும் தந்தை யாரையோ அழைத்து கொண்டு உள்ளே வருவதைக் கண்டு நிமிர்ந்து பார்த்தனர். அழுக்கு துணிகளுடனும் கிழிந்த சட்டையுடனும் இருக்கும் சரஸ்வதியையும் அன்பையும் பார்த்த அடுத்த கணமே இருவரின் முகத்திலும் அசிங்கமான ஒரு அருவருப்பு குடியேறியது. ராஜேஷ் தன் காஃபி கப்பை மேஜை மீது சத்தமாக வைத்துவிட்டு சோபாவை விட்டு எழுந்து வந்தான். என்னப்பா இது, நேத்து நைட்டு முழுக்க உங்களை காணோம்னு பார்த்தா காலங்காத்தால எங்கேயோ இருக்கிற பிச்சைக்காரங்களை எல்லாம் கார்ல ஏத்திக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள நுழையிறீங்க. யார் இந்த பிச்சைக்காரர்கள்? இவங்களை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்தீங்க என்று மிக கேவலமாக அருவருப்புடன் கத்தினான். ரமேஷும் மூக்கை பொத்தி கொண்டு, ஆமாப்பா, இவங்களை பார்த்தா ஏதோ சேரியில இருக்கிறவங்க மாதிரி இருக்கு. இவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா நம்ம அந்தஸ்து என்ன ஆகிறது? வீடே நாற்றம் அடிக்குது. முதல்ல இவங்களை வெளியில போக சொல்லுங்க என்று தன் பங்கிற்கு விஷத்தை கக்கினான். தன் மகன்கள் தன் சொந்த தங்கையையும் மருமகனையும் பிச்சைக்காரர்கள் என்று சொல்லி அவமானப்படுத்துவதை கேட்ட விஸ்வநாதனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன, கைகள் நடுங்கின. ஆனால் அவர் இந்த முறை கத்தி ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. கோபத்தை அப்படியே தன் மனதிற்குள் அடக்கி கொண்டார். ஏனென்றால் சிங்கத்தின் அமைதி என்பது பயமல்ல, அது இரையை வீழ்த்துவதற்கான சரியான நேரம். விஸ்வநாதன் தன் தங்கை சரஸ்வதியின் தோள்களை பற்றி கொண்டார். சரசு, நீ எதற்கும் பயப்படாதம்மா. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தின அதே இடத்துல உனக்குரிய கௌரவத்தை இந்த அண்ணன் திரும்பி கொடுப்பேன். அன்பு, அம்மாவை கூட்டிட்டு போய் அந்த சோபால உட்கார வைடா என்றார் தீர்க்கமான குரலில். அன்பு தன் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டு ராஜேஷையும் ரமேஷையும் எவ்வித பயமும் இன்றி நேருக்கு நேர் பார்த்துவிட்டு சோபாவில் கம்பீரமாக அமர்ந்தான். வறுமையில் வளர்ந்தாலும் அன்புவிடம் இருந்த அந்த சுயமரியாதை அந்த பணக்கார மகன்களுக்கு முன்னால் அவனை ஒரு ராஜகுமாரனை போல காட்டியது. விஸ்வநாதன் மெல்ல திரும்பி ராஜேஷையும் ரமேஷையும் பார்த்தார். அவரது அமைதியான பார்வை அவர்களுக்குள் ஒரு இன புரியாத நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ராஜேஷ், ரமேஷ், கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டு எனக்கு பங்கு வேணும்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, வாங்க எல்லாரும் என் அறைக்கு வாங்க, உங்களுக்கான பதிலை நான் அங்க வச்சு தரேன் என்று மிக நிதானமாக கூறிவிட்டு தன் தனிப்பட்ட அறையை நோக்கி நடந்தார் விஸ்வநாதன். அவரது இந்த அசாதாரணமான அமைதியை கண்டு குழப்பமடைந்த ராஜேஷும் ரமேஷும், என்னப்பா, என்ன சொல்ல போறீங்க என்று கேட்டுக்கொண்டே சொத்து தங்களுக்கு தான் கிடைக்க போகிறது என்ற பேராசையுடன் அவசர அவசரமாக விஸ்வநாதனின் அறைக்குள் நுழைந்தனர். விஸ்வநாதனின் தனிப்பட்ட அறைக்குள் நுழைந்த ராஜேஷும் ரமேஷும் கர்வத்தோடும் பேராசையோடும் மேஜையின் முன் வந்து நின்றனர். விஸ்வநாதன் தன் அலமாரியை திறந்து வழக்கறிஞர் சேகர் தயாரித்து வைத்திருந்த சில முக்கியமான சட்ட ஆவணங்களையும் சொத்து பத்திரங்களையும் எடுத்து மேஜை மீது வைத்தார். அப்பா, கோர்ட்டு நோட்டீஸை பார்த்ததுமே பயந்து போய் சொத்தை பிரிக்க சம்மதிச்சிட்டீங்க போல. இதுதான் புத்திசாலித்தனம். ஒழுங்கா பத்திரத்துல கையெழுத்து போட்டுடுங்க என்றான் ராஜேஷ் அலட்சியமான சிரிப்புடன். விஸ்வநாதன் நிமிர்ந்து அவர்களை தீர்க்கமாக பார்த்தார். சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிச்சைக்காரர்கள்னு சொல்லி அசிங்கப்படுத்தினீங்களே, அவங்க யாருன்ற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும்டா.
என்றார். அவரது குரலில் இருந்த அமானுஷ்ய அமைதி மகன்களுக்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. 10 வருடங்களுக்கு முன்னாடி அந்தஸ்து பேய் கண்ணை மறைச்சதால என் சொந்த தங்கையை இந்த வீட்டை விட்டு துரத்தினேன். வாசல்ல உட்கார்ந்திருக்காளே, அவதான் உங்க சொந்த அத்தை சரஸ்வதி. புருஷனை இழந்து வறுமையின் உச்சத்துல இருந்தும் யாருடைய பிச்சையும் தயவும் இல்லாம 4 வீட்டுல பாத்திரம் கழுவி தன் கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கா என்று முதல் உண்மையை உடைத்தார். ராஜேஷும் ரமேஷும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் ரமேஷ் உடனே, அத்தைனா அதுக்காக சொத்துல பங்கு கேட்பாங்களா, அதுவும் இல்லாம அந்த அழுக்கு சிறுவன் என்று பேச தொடங்கினான். நிறுத்துடா ரமேஷ். விஸ்வநாதனின் குரல் அறையையே அதிர வைத்தது. நீ அழுக்க சிறுவன்னு சொன்னியே, அவன் பேரு அன்பு, உங்க அத்தையோட பையன், உங்களோட தம்பி. இன்னைக்கு விஎன் குரூப்ஸ் அழியாம தப்பிச்சிருக்கே, கோடிக்கணக்கான லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கே, அதுக்கு காரணம் என் பணமோ இல்ல உங்களோட இந்த வெளிநாட்டு படிப்போ கிடையாதுடா. மால் ப்ராஜெக்ட் நஷ்டமான உடனே நீங்க 2 பேரும் பழியை என் மேல போட்டுட்டு அந்த இடத்தை அடிமாட்டு விலைக்கு விற்க பார்த்தீங்க. பெத்த அப்பனையே கௌரவமா வீட்டுல உட்காருன்னு மிரட்டுனீங்க. அன்னைக்கு ராத்திரி நெஞ்சு வலியோட வாழவே பிடிக்காம நான் போனப்போ நெடுஞ்சாலை ஓரத்துல லந்தர் வெளிச்சத்துல குப்பை மேட்ல கிடந்த புஸ்தகங்களை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்த இந்த 10 வயது சிறுவன் அன்புதான் எனக்கு அந்த பிரமாதமான பிசினஸ் ஐடியாவை கொடுத்தான். விஸ்வநாதன் உணர்ச்சி பெருக்கால் மேஜையை ஓங்கி தட்டினார். மாலில் இருக்கும் 3/4 இடத்தை குழந்தைகளுக்கு பிடிச்ச விளையாட்டு பூங்காவா மாத்துங்க. குழந்தைகள் வந்தா பெற்றோர்கள் தானா வருவாங்கன்னு பல கோடி சம்பளம் வாங்குற மார்க்கெட்டிங் மேனேஜர் கூட யோசிக்காத கஸ்டமர் சைக்காலஜியை அந்த 10 வயது சிறுவன் எனக்கு கத்து கொடுத்தான்டா. அவன் தான் இன்னைக்கு இந்த விஸ்வநாதனோட பிசினஸ் குரு. நீங்க நஷ்டம்னு கைவிட்ட பிசினஸை உங்க தம்பி அன்பு தான் தன் அறிவால மீட்டெடுத்தான். அவனோட உழைப்புல அவனோட ஐடியால வர லாபத்துக்கு தான் நீங்க 2 பேரும் இன்னைக்கு நரி மாதிரி கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பி பங்கு கேட்கிறீங்க. வெட்கமா இல்லடா உங்களுக்கு? விஸ்வநாதனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ராஜேஷ் மற்றும் ரமேஷின் கன்னத்தில் சவுக்கால் அடித்தது போல் விழுந்தன. அவர்கள் இடிந்து போய் நின்றனர். தங்களை ஒரு மாபெரும் பிசினஸ் மேன் என்று நினைத்து கொண்டிருந்த அவர்களின் ஈகோ ஒரு 10 வயது ஏழை சிறுவனின் அறிவுக்கு முன்னால் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. விஸ்வநாதன் மேஜை மீது இருந்த புதிய உயில் பத்திரத்தை எடுத்தார். ராஜேஷ், ரமேஷ், சட்டப்படி இந்த கம்பெனியோட 100% அதிகாரமும் இன்னும் என் கையில தான் இருக்கு. வழக்கறிஞர் சேகர் மூலமா என் பழைய உயிலை நான் மாத்தி எழுதிட்டேன். அன்பு கொடுத்த இந்த பிசினஸ் ஐடியாவுக்காகவும் என் தங்கை சரஸ்வதியோட கௌரவத்துக்காகவும் என் மொத்த சொத்து மற்றும் கம்பெனி பங்குகள்ல 10% பங்கை அவங்க 2 பேரோட பேருக்கும் நான் சட்டப்படி எழுதி வச்சிட்டேன். மீறி இருக்கிற 90% சொத்தை நீங்க 2 பேரும் பிரிச்சுக்கலாம். ஆனா அதுக்கும் ஒரு நிபந்தனை. இனிமே கம்பெனியோட எந்த ஒரு முக்கிய முடிவையும் நீங்க தனியா எடுக்க முடியாது. கம்பெனியோட சீஃப் அட்வைசரா என் மருமகன் அன்புதான் இருப்பான். அவன் சம்மதம் இல்லாம கம்பெனியில ஒரு பைசா கூட அசையாது. இதுக்கு சம்மதம்னா இங்க இருங்க, இல்லனா உங்க கோர்ட்டு நோட்டீஸை வச்சுக்கிட்டு இப்பவே என் வீட்டை விட்டு வெளியேறுங்க என்று தீர்க்கமாக கர்ஜித்தார் விஸ்வநாதன். அறையில் மயான அமைதி நிலவியது. ராஜேஷும் ரமேஷும் அப்படியே வெட்கி தலை குனிந்து நின்றனர். பண வெறியால் பெத்த அப்பனுக்கே துரோகம் செய்ய துணிந்தவர்கள் இன்று ஏதுமற்ற ஒரு சிறுவனின் அறிவு கூர்மைக்கும் சுய மரியாதைக்கும் முன்னால் குற்ற உணர்ச்சியால் கூனி குறுகி போயினர். தங்களின் பேராசை எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து அவர்களின் தலைகள் தரையை நோக்கின. விஸ்வநாதனின் வார்த்தைகள் தந்த சவுக்கடி ராஜேஷ் மற்றும் ரமேஷின் பண வெறியையும் கர்வத்தையும் அடியோடு அழித்திருந்தது. ஒரு 10 வயது சிறுவனின் அறிவுக்கு முன்னாலும் தங்கள் அத்தையின் கௌரவத்திற்கு முன்னாலும் தாங்கள் எவ்வளவு சிறிய மனிதர்களாக நடந்து கொண்டோம் என்பதை நினைத்து அவர்கள் நெஞ்சம் துடித்தது. பேராசை என்னும் இருள் நீங்கி அவர்களின் மனசாட்சி விழித்து கொண்டது. அடுத்த கணம் ராஜேஷின் கண்களிலிருந்து கண்ணீர் மளமளவென கொட்டியது. கையில் இருந்த கோர்ட்டு நோட்டீஸை அப்படியே சுக்குநூறாக கிழித்து தரையில் எறிந்தான். நேராக ஓடி வந்து விஸ்வநாதனின் கால்களை பற்றி கொண்டான். எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, பண பேய் கண்ணை மறைச்சதால பெத்த அப்பனோட உழைப்பையும் பாசத்தையும் பார்க்க மறந்துட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்கப்பா என்று கதறி அழுதான். ரமேஷும் தன் அண்ணனின் அருகில் மண்டியிட்டு விஸ்வநாதனின் கால்களில் தன் தலை சாய்த்தான். ஆமாப்பா, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். வெளிநாட்டுல படிச்சும் எங்களுக்கு வராத பக்குவமும் ஒழுக்கமும் இந்த அன்பு தம்பிக்கு இருக்கு. எங்களை வீட்டை விட்டு துரத்திடாதீங்கப்பா. இனிமே இந்த சொத்தோ பணமோ எங்களுக்கு வேண்டாம். உங்க பாசமும் இந்த குடும்பம் மட்டும் போதும்பா என்று குற்ற உணர்ச்சியால் உருகி பேசினான். தன் பிள்ளைகள் உண்மையாகவே திருந்தி தன் காலடியில் கிடப்பதை கண்ட விஸ்வநாதனின் இதயம்
உருகியது. தந்தை பாசம் வென்றது. அவர் குனிந்து இரு மகன்களையும் தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். உங்க தப்பை நீங்க உணர்ந்ததே போதும்டா. எனக்கு இந்த சொத்தை விட நீங்க ஒன்னா இருக்கிறது தாண்டா முக்கியம் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். பின்னர் விஸ்வநாதன் ராஜேஷையும் ரமேஷையும் அழைத்து கொண்டு லிவிங் ரூமிற்கு வந்தார். அங்கே சோபாவில் அமர்ந்திருந்த சரஸ்வதியின் முன்னால் இரு மகன்களும் கைகளை கட்டிக்கொண்டு நின்றனர். அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க, தெரியாம உங்களை அசிங்கப்படுத்திட்டோம் என்று ராஜேஷ் கூற, ரமேஷ் மெல்ல அன்புவின் அருகில் சென்று அவனது குட்டி கைகளை பற்றி கொண்டான். எங்களை மன்னிச்சிடு தம்பி, நீ எங்க தம்பி மட்டும் இல்ல, எங்க கம்பெனியை உன்னோட அறிவால காப்பாத்தின எங்களோட குரு என்றான் நெகிழ்ச்சியோடு. சரஸ்வதி அண்ணன் விஸ்வநாதனை பார்த்தாள். 10 வருட பிரிவு, அவமானம் எல்லாம் மறைந்து குடும்பம் ஒன்று சேர்ந்த அந்த உன்னதமான தருணத்தில் அவள் தன் மருமகன்களை வாரி அணைத்து கொண்டாள். பரவாயில்லப்பா, நீங்க நல்லா இருந்தா அதுவே இந்த அத்தைக்கு சந்தோஷம்தான் என்றாள் கண்ணீருடன். அன்பு தன் மாமாவின் முகத்தை பார்த்து ஒரு அழகான மழலை மாறாத புன்னகையை வெளிப்படுத்தினான். 3 மாதங்களுக்கு பிறகு விஎன் ஹிட்ஸ் வேர்ல்டு பிரம்மாண்டமாக திறக்கப்படும் நாள் அது. ஒட்டுமொத்த சென்னை நகரமே அந்த மாலின் முன்னால் கூடியிருந்தது. ஆசியாவின் மிகப்பெரிய இன்டோர் விளையாட்டு பூங்காவை பார்க்க ஆயிரக்கணக்கான குழந்தைகளும் பெற்றோர்களும் திரண்டிருந்தனர். கார்ப்பரேட் உலகமே விஸ்வநாதனின் இந்த மாபெரும் மறு பிரவேசத்தை கண்டு வியந்து பாராட்டியது. ஆனால் அந்த பிரம்மாண்ட விழாவின் மேடையில் ரிப்பனை வெட்டி தொடங்கி வைக்க விஸ்வநாதன் வரவில்லை. ராஜேஷோ ரமேஷோ வரவில்லை. அனைவரின் முன்னிலையிலும் புது பட்டு சட்டை அணிந்து தேவதையைப் போல அமர்ந்திருந்த தன் தங்கை சரஸ்வதியின் கைகளை பிடித்து கொண்டு மேடையின் நடுவே நின்றான் அந்த சுயமரியாதை சிறுவன் அன்பு. விஸ்வநாதன் மைக் பிடித்து, பெரியோர்களே, இந்த மாபெரும் சாம்ராஜ்யம் மீண்டும் உயிர் பெற்றதற்கு காரணம் இதோ என் மருமகன் அன்புதான். இவனது அறிவு கூர்மைதான் இந்த வெற்றியின் அஸ்திவாரம் என்று கம்பீரமாக அறிவிக்க ஒட்டுமொத்த கூட்டமும் எழுந்து நின்று கை தட்டியது. ராஜேஷும் ரமேஷும் பெருமையோடு தன் தம்பி அன்புவிற்கு பின்னால் நின்று கை தட்டினர். அன்பு தன் பிஞ்சு கரங்களால் ரிப்பனை வெட்டி அந்த பிரம்மாண்ட பூங்காவை திறந்து வைத்தான். விழா முடிந்து மாலை வீடு திரும்பியதும் விஸ்வநாதன் அன்புவின் கைகளில் ஒரு புதிய பள்ளி பையையும் சென்னை மாநகரின் மிக சிறந்த பள்ளியின் சேர்க்கை ஆவணத்தையும் கொடுத்தார். அன்பு, நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போறடா. இது யாரோட தயவும் பிச்சையும் இல்ல. உன்னோட அறிவால இந்த விஎன் குரூப்ஸ் சம்பாதிச்ச லாபத்துல இருந்து உன்னோட உழைப்புக்கு இந்த மாமா தர உன்னோட சொந்த பணம். இனிமே நீ சுதந்திரமா உன்னோட சொந்த உழைப்புல உலகத்தையே ஆள போற மகாராஜாவா படிக்கணும்டா என்றார் விஸ்வநாதன் கண்கள் பணிக்க. அன்பு அந்த பள்ளி பையை ஆசையோடு வாங்கி கொண்டு விஸ்வநாதனை இறுக்கமாக கட்டி கொண்டான். ரொம்ப நன்றி மாமா, நான் கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு பெரிய நேர்மையான மனிதனா வருவேன் என்றான் உறுதியாக. சுவரில் இருந்த விஸ்வநாதனின் மறைந்த மனைவியின் புகைப்படம். அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் பாசத்தோடு ஒன்றிணைந்து நிற்பதை ஆசிர்வதிப்பது போல் புன்னகைத்துக் கொண்டிருந்தது. பணமும் சொத்தும் மனிதனை ஒரு கட்டத்தில் தனிமைப்படுத்திவிடும். ஆனால் தூய்மையான அன்பும் விட்டு கொடுக்கும் உறவுகளும் வாழ்வியல் ஒழுக்கமும் மட்டுமே மனித வாழ்க்கைக்கு நிரந்தரமான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் என்ற மாபெரும் தத்துவத்துடன் விஸ்வநாதனின் சாம்ராஜ்யம் ஒரு புதிய விடியலை நோக்கி பயணித்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.